எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை, வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை, உள்நாட்டு இறைவரி சேவை என்பவற்றை உள்ளடக்கியதான நாடளாவிய சேவைகள் மற்றும் நிறைவேற்றுதர பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சைகளின் ஒரு பிரதான அங்கமாக அமைகின்ற கிரகித்தல் தொடர்பாக இன்னும் ஒரு செயலமர்வில் சந்திக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் கலந்துரையாடி வருகின்ற பயிற்சி வினாத்தாள் 2 இரண்டாம் நாள் செயலமர்வாக இது அமையும். ஏற்கனவே 25 வினாக்கள், இந்த வினாத்தாளில் இருக்கக்கூடிய 25 வினாக்களுக்கு நாங்கள் விடைகளை தேடி சரிபார்த்திருக்கிறோம். அப்போது கூட சில பேருக்கு சந்தேகங்கள் இருக்கிறது. 2-3 பேர் இது தொடர்பான சந்தேகங்களை கேட்டிருந்தார்கள். இதுல 11வது வினா அப்படின்னு சொல்லி அதுல இருக்கக்கூடிய மொழிகள் பற்றி 8 மொழிகள் எண்ணி பார்க்கிற போது வருகுது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அதை ஞாபகம் வச்சிருங்க. இங்க பிராகிருதம் என்று சொல்லப்படுகிற விடயத்தை பின்னர் மொழிகள் என்று வருகிற இடத்துல அவர் அதை சிங்களம் என்று சொல்லியே குறிப்பிடுகிறார். பிராகிருதம் என்பது சிங்களத்தினுடைய ஆரம்ப வடிவத்திலான ஒரு மொழி, அது சிங்களம் தான் அப்படின்னு பின்னர் அது சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே அந்த பிராகிருதம் சிங்களம் என்பது வெவ்வேறானவேன்னு நாங்கள் குழப்பிக்கொள்ள தேவையில்லை. இதுல இருக்கக்கூடிய 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா 5வது வரியில இக்கல்வெட்டுக்கள் பிராகிருதம் அடைப்புக்குறிக்குள்ள முற்பட்ட சிங்களம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ அந்த சிங்களம் என்பதாகவே பின்னர் கல்வெட்டுக்களின் மொழி என்று பார்க்கிற போது 3ஆம் நூற்றாண்டுக்கு அந்த காலப்பகுதியில் ஆரம்பிக்கிற கல்வெட்டுக்கள் எல்லாம் சிங்களத்துல தான் இருந்தது என்று சொல்வதன் மூலமாக பிராகிருதமும் சிங்களமும் ஒன்று என்பதை புரிய வைக்கிறார். உண்மையில இந்த வகையான பந்திகளை வாசிச்சு அதுல நீங்க விளங்கி கொள்ளுகிற போது சின்ன சின்ன மட்டுப்பாடுகள் வேற, அதுதானே கிரகித்தல். சரிதானே? அப்படி மட்டுப்பாடுகள் எதுவுமே வராத ஒரு வினாத்தால் உங்களுக்கு வராது. மிகவும் குழப்பமான, புரிந்து கொள்வதற்கு கடினத்தன்மை வாய்ந்த இது போன்ற ஒரு விடயம் சார்ந்து கடைசியா நடந்த இலங்கை கல்வி நிர்வாக சேவை போட்டி பரீட்சையில கொடுக்கப்பட்டிருந்தது இந்த மாதிரியாகத்தான். பிராகிருத மொழி தொடர்பான ஒரு உரைப்பகுதி கொடுக்கப்பட்டிருந்தது. அது கூகுள் மொழிபெயர்ப்பாக இருக்க வேண்டும் என்று பலராலையும் ஊகிக்கப்பட்டிருந்தது. அது விளங்கிக் கொள்வதே மிக கடினமாக இருந்தது என்று சொல்கிறார். இது போல இந்த தொல்லியல் மொழியியல் சம்பந்தப்பட்ட உரைப்பகுதிகள் வருகிற நேரத்துல கூடுதலாக கவனம் செலுத்தி நீங்கள் வாசிக்க வேண்டும். அதுல இது போல குழப்பம் தரக்கூடிய பல விடயங்கள், அதே போல நீங்கள் நம்புகிற கருத்துக்கள்ல இருந்து முரண்படுகிற கருத்துக்கள் எல்லாம் அங்க பேர். சரிதானே? அங்க சில வேளைகள்ல தமிழினுடைய மூல மொழியாக சிங்களம் இருந்தது என்பது போன்ற கருத்துக்களும் இருக்கு. தமிழுக்கும் சிங்களத்துக்கும் தொடர்பே இல்லை, தமிழ் வேறொரு வகையான மொழி, சிங்களம் வேறொரு வகையான மொழி, அது ஆரிய குடும்பத்தை சேர்ந்தது, இது திராவிட குடும்பத்தை சேர்ந்தது என்று சொல்லி அந்த மாதிரியாக வெவ்வேறு விதமாக நீங்கள் நம்புகிற கருத்துக்கள் இருந்து முரண்படுகிற பல்வேறு கருத்துக்கள் வேறு. உங்களுடைய சொந்த கருத்துக்கள், அபிப்பிராயங்கள், விஞ்ஞான விளக்கங்களை அதுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. அதுல தெளிவாக இருக்கும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் உரைப்பகுதியில் சொல்லப்பட்ட கருத்தோடு அந்த வினாவை தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டும். உண்மையில உரைப்பகுதியில தரப்படுபவை தரவுகள். அந்த தரவுகள்ல இருந்து கூற்றுக்களை அவர்கள் தருவார்கள். உங்களுக்கு அந்த தரவுகளை வச்சுக்கொண்டு அந்த கூற்றை தீர்மானிப்பதற்கான தேவைப்பாடு மட்டும்தான் இருக்கு. அந்த கூற்று தொடர்பாக இருக்கக்கூடிய உலகளாவிய அறிவை பற்றி நீங்க யோசிக்க தேவையில்லை. அந்த கூற்று சில வேளைகளை மிகவும் முட்டாள்தனமான ஒரு கூட்டாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த உரைப்பகுதியில இருக்கிற கருத்தின் அடிப்படையில் அது சரியாக இருந்தால் நீங்கள் ஆம் அல்லது சரி என்று விடையளிக்க வேண்டியதுதான். உரைப்பகுதியில சொல்லப்படுகிற கருத்தின் அடிப்படையில அந்த கூற்று ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தால் இல்லை என்று விடையளிக்க வேண்டும். சில வேளைகள்ல அந்த கூற்று உண்மையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உலக அறிவின் அடிப்படையில், உங்களுக்கு இருக்கிற பொது அறிவின் அடிப்படையில் அந்த கூற்று மிகச் சரியான கூற்றாக இருக்கு. ஆனால் பந்தியில இருக்கிற தகவல்கள், தரவுகளின் அடிப்படையில் அந்த கூற்று தீர்மானிக்க முடியாததாக அல்லது தவறானதாக தெரியும். எப்படி அந்த பந்தியினூடாக மட்டும்தான் நீங்கள் கூற்றுகளை பார்க்க வேண்டும். இதுல கொஞ்சம் தெளிவாக இருங்க. சரிதானே? நான் நினைக்கிறேன் இது போன்ற பல்தெரிவு வினாத்தாள் 50 வினாக்களை கொண்ட பல்தெரிவு வினாத்தாள் நாங்கள் இன்னும் ஒரு வினாத்தாள் பார்ப்போம். அதை தவிர மேலதிகமாக பெரிய சுருக்கம் கொஞ்சம் பார்க்க வேண்டி இருக்குது. பெரிய சுருக்கமும் ஆக குறைந்தது 3 சுருக்கங்கள் பார்க்க வேணும். சின்ன சுருக்கங்கள் கடந்த காலத்துல பயிற்சி செய்திருக்கிறோம். தாமதமாக இணைந்த பிள்ளைகளுக்காக ஒரு வினாத்தாள் சிறிய சுருக்கம் பார்க்க வேணும். அதே போல பந்திகள்ல இருந்து விடையளிக்கிறது பார்க்க வேண்டும். வரைபடங்கள், அட்டவணைகள், புள்ளி விவரங்களில் இருந்து விடையளிக்கிற வினாத்தாள் பார்க்க வேண்டும். இப்போ இவ்வளவும் பார்க்கிற போது எங்களுடைய செயலமர்வு நிறைவு பெறுவதாக இருக்கும். நாங்கள் இன்னும் 1 மாத காலம் படிக்கலாம். இயலுமான வரைக்கும்
நாங்கள் விடுமுறை நாட்கள் கிடைச்சால் அதுக்குள்ளேயும் செயலமர்வை நடத்துறதுக்கு பார்க்கிறோம். ஏனைய பாடங்களுக்கு இடையூறு வராத வகையில அது திட்டமிடப்படும். சரி, நாங்கள் இன்றைக்கு தொடர்ந்து இந்த வினாத்தாளினுடைய மிகுதி பகுதியை பார்க்கலாம். தரப்பட்டுள்ள உரைப்பகுதியினை வாசித்து 26 தொடக்கம் 35 வரையிலான வினாக்களின் கீழ் முன்வைக்கப்பட்டுள்ள முடிவுகளுக்கு தரப்பட்டுள்ள ஆம் அல்லது இல்லை அல்லது நிச்சயிக்க முடியாது என்ற கூற்றுக்களுள் குறித்த முடிவு சரியாயின் ஆம் என்பதையும் பிழையாயின் இல்லை என்பதையும் கூற்று தொடர்பாக தீர்மானிக்க இயலாதாயின் நிச்சயிக்க முடியாது என்பதையும் குறிப்பதற்கு பொருத்தமான விடையின் கீழ் கோடிடுக. சரி, இந்த உரைப்பகுதியை வாசிப்போம். இது தொடர்பில் அறிவுறுத்தலை பற்றி நான் விளங்கப்படுத்த தேவையில்லை, பந்திக்குள்ளேயே நேரடியாக போகிறேன். உலகமயமாக்கல் ஒரு வகையில் கலாசாரம், கருத்துக்கள் மற்றும் அறிவு என்பவற்றை உலகில் அனைத்து மூலைகளில் இருந்தும் மக்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் அவர்களுடைய வாழ்க்கையை திறந்து விடுகின்றது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் கலாசாரத்தின் பாய்ச்சல் ஒரு வழி பாதையிலேயே, அதாவது வளர்ச்சியடைந்த நாடுகளிலிருந்து வளர்முக நாடுகளை நோக்கியதாகவே இடம்பெற்று வருவதனை காண முடிகிறது. உலகுக்கான அமெரிக்காவின் மிகப்பெரிய ஏற்றுமதி கேளிக்கை கைத்தொழிலாகும். அதாவது ஹாலிவுட் திரைப்படங்களின் ஏற்றுமதிகளிலிருந்து 3000 கோடி அமெரிக்க டாலர்களுக்கும் மேற்பட்ட தொகையை சம்பாதித்துக் கொண்டுள்ளது. உலகளாவிய ஊடக வலையமைப்புகளின் விரிவாக்கமும் செயற்கைக்கோள் தொடர்பாடல் தொழில்நுட்பங்களின் பெருக்கமும் சக்தி வாய்ந்த ஒரு புதிய ஊடகத்தை ஒரு சில வினாடிகளுக்குள் முழு உலகினையும் சென்றடையக்கூடிய ஒரு ஊடகத்தை உருவாக்கி உள்ளது. அது ஹாலிவுட் திரைப்படங்களை வளர்முக நாடுகளின் தொலைதூர மூலை முடுக்குகளுக்கெல்லாம் எடுத்து சென்றுள்ளது. ஏற்கனவே சுட்டிக்காட்டியது போல 1980க்கும் 1995க்கும் இடைப்பட்ட காலப்பிரிவின் போது 1000 பேரில் தொலைக்காட்சி வைத்திருப்பவர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாக அதிகரித்திருக்கிறது. ஹாலிவுட் திரைப்படங்களுடன் இணைந்த விதத்தில் கொக்கோ கோலா, மெக்டொனால்ட் ஹம்பேகர்கள், நீல நிற ஈன்ஸ்கள், பொப் இசை மற்றும் மல்பரோ சிகரெட்டுகள் போன்ற அமெரிக்க கலாச்சாரத்தை அடையாளப்படுத்தும் கூறுகளும் உலகெங்கிலும் எடுத்துச் செல்லப்படுகின்றன. இத்தகைய விதத்திலான மேலே கலாச்சாரத்தின் முற்றுகை மக்களின் கலாச்சார தனித்தன்மையை சீர்குலைத்து அவர்கள் தமது சொந்த கலாச்சார அடையாளங்களை இழக்கக்கூடிய ஓர் அச்சுறுத்தலை எடுத்து வந்துள்ளது. உலகமயமாக்கலின் கலாச்சாரம், தலையிடா கொள்கை, முதலாளித்துவம் மற்றும் கட்டற்ற சந்தைகள் என்பவற்றின் பண கலாச்சாரமாகும். உலகமயமாக்கலின் கலாச்சாரம், தலையிடா கொள்கை, முதலாளித்துவம் மற்றும் கட்டற்ற சந்தைகள் என்பவற்றின் பண கலாச்சாரமாகும். கலாச்சாரமும் ஒரு பொருளாதார பண்டமாக ஆக்கப்பட்டிருப்பதுடன் கைவினைப் பொருட்கள், சுற்றுலாத்துறை, இசை, நூல்கள் மற்றும் திரைப்படங்கள் போன்ற விற்பனை செய்யக்கூடிய, வர்த்தகம் செய்யக்கூடிய பண்டங்களுடன் அது அடையாளம் காணப்பட்டு வருகின்றது. சமூகத்தின் வழக்காறுகள் மற்றும் பாரம்பரியங்கள் என்பன உதாசீனப்படுத்தப்பட்டு வருகின்றன. தந்தையும் அல்பேசிய நிறுவனங்களும் சௌமிதா உங்களோட மெக்க நிப்பாட்டிட்டு கதை எங்க வீட்டுல கதைக்கிறதா? உலகமயமாக்கல் பிள்ளைகள் கொஞ்சம் கவனிங்க, உங்களோட மெக்கில கவனம் எடுங்க. நீங்க சத்தம் போட்டு கொண்டு இருந்தால் தொடர்ச்சியா நான் அதுல கவனம் எடுக்கிறதா இங்க பிள்ளைகளோட கதைக்கிறதா என்று சொல்லி அப்படி நெருக்கடியாக இருந்தால் சரி. உலகமயமாக்கலின் கலாச்சாரம், தலையிடா கொள்கை, முதலாளித்துவம் மற்றும் கட்டற்ற சந்தைகள் என்பவற்றின் பண கலாச்சாரம். கலாச்சாரமும் ஒரு பொருளாதார பண்டமாக ஆக்கப்பட்டிருப்பதுடன் கைவினைப் பொருட்கள், சுற்றுலாத்துறை, இசை, நூல்கள் மற்றும் திரைப்படங்கள் போன்ற விற்பனை செய்யக்கூடிய, வர்த்தகம் செய்யக்கூடிய பண்டங்களுடன் அது அடையாளம் காணப்பட்டு வருகின்றது.
சமூகத்தின் வழக்காறுகள் மற்றும் பாரம்பரியங்கள் என்பன உதாசீனப்படுத்தப்பட்டு வருகின்றன. சந்தையும் பல்தேசிய நிறுவனங்களும் நவீன ஊடகங்களை பயன்படுத்தி நுகர்வுவாத சமூகம் ஒன்றை கட்டியெழுப்புவதற்கும் பணத்துக்கும் பண்டங்களுக்கும் மக்களை அடிமையாக்குவதற்கும் அவர்களை கடன்புறையில் சிக்க வைப்பதற்கும் அனைத்து விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றன. செல்வச் செழிப்பு, பேராசை மற்றும் தனிநபர்வாதம் என்பவற்றை போற்றி புகழும் ஒரு கலாச்சாரத்தை அது மேம்படுத்தி வருகிறது. தன்னடக்கம், தேசபக்தி மற்றும் தியாகம் போன்ற உயரிய விழுமியங்களை மதித்து போற்றும் தென்னாசியா போன்ற வளர்முக நாடுகளின் பாரம்பரிய கலாச்சாரத்தை அது புறக்கணிக்கிறது. போட்டி நிறைந்த உலக சந்தை மனிதர்களின் நேரம், வளங்கள் மற்றும் பராமரிப்புக்கான உந்துதல் என்பவற்றின் மீது அழுத்தங்களை எடுத்து வருகின்றது. இந்த பின்னணியில் உலகமயமாக்கல் மற்றும் சந்தை விரிவாக்கம் என்பவற்றின் விளைவாக சிறுவர், வயது முதிர்ந்தோர், நோயாளிகள் மற்றும் மகளிர் ஆகியோர் தொடர்பான பராமரிப்பு மற்றும் பரிவு என்பன ஓரளவுக்கு புறக்கணிப்புக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றன. பெண்கள் அதிக அளவில் வேலைக்கு போகும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதுடன் அரசின் சிக்கன நடவடிக்கையுடன் இணைந்த விதத்தில் அரசு அனுசரணையுடனான பராமரிப்பு சேவைகளில் வெட்டுக்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. சரி, இந்த பந்தியை நாங்கள் திரும்பவும் ஒரு தடவை வாசிப்போம் பிள்ளைகள். உலகமயமாக்கல் ஒரு வகையில் கலாச்சாரம், கருத்துக்கள் மற்றும் அறிவு என்பவற்றை உலகில் அனைத்து மூலைகளில் இருந்தும் மக்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் அவர்களுடைய வாழ்க்கையை திறந்து விடுகின்றது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் கலாச்சாரத்தின் பாய்ச்சல் ஒரு வழி பாதையிலேயே, அதாவது வளர்ச்சியடைந்த நாடுகளிலிருந்து வளர்முக நாடுகளை நோக்கியதாகவே இடம்பெற்று வருவதனை காண முடிகிறது. உலகுக்கான அமெரிக்காவின் மிகப்பெரிய ஏற்றுமதி கேளிக்கை கைத்தொழிலாகும். அதாவது ஹாலிவுட் திரைப்படங்களின் ஏற்றுமதிகளில் இருந்து 3000 கோடி அமெரிக்க டாலர்களுக்கு மேற்பட்ட தொகையை சம்பாதித்துக் கொண்டுள்ளது. உலகளாவிய ஊடக வலையமைப்புகளின் விரிவாக்கமும் செயற்கைக்கோள் தொடர்பாடல் தொழில்நுட்பங்களின் பெருக்கமும் சக்தி வாய்ந்த ஒரு புதிய ஊடகத்தை ஒரு சில வினாடிகளுக்குள் முழு உலகினையும் சென்றடையக்கூடிய ஒரு ஊடகத்தை உருவாக்கியுள்ளது. அது ஹாலிவுட் திரைப்படங்களை வளர்முக நாடுகளின் தொலைதூர மூலை முடுக்குகளுக்கெல்லாம் எடுத்து சென்றுள்ளது. ஏற்கனவே சுட்டிக்காட்டியது போல 1980க்கும் 1995க்கும் இடைப்பட்ட காலப்பிரிவின் போது 1000 பேரில் தொலைக்காட்சி வைத்திருப்பவர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாக அதிகரித்திருக்கிறது. ஹாலிவுட் திரைப்படங்களுடன் இணைந்த விதத்தில் கொக்கோ கோலா, மெக்டொனால்ட் ஹம்பர்கர்கள், நீல நிற ஜீன்ஸ்கள், பொப் இசை மற்றும் மல்பரோ சிகரெட்டுகள் போன்ற அமெரிக்க கலாச்சாரத்தை அடையாளப்படுத்தும் கூறுகளும் உலகெங்கிலும் எடுத்துச் செல்லப்படுகின்றன. இத்தகைய விதத்திலான மேலைய கலாச்சாரத்தின் முற்றுகை மக்களின் கலாச்சார தனித்தன்மையை சீர்குலைத்து அவர்கள் தமது சொந்த கலாச்சார அடையாளங்களை இழக்கக்கூடிய ஓர் அச்சுறுத்தலை எடுத்து வந்துள்ளது. உலகமயமாக்கலின் கலாச்சாரம் தலையிடா கொள்கை, முதலாளித்துவம் மற்றும் கட்டற்ற சந்தைகள் என்பவற்றின் பணக்கலாச்சாரமாகும். கலாச்சாரமும் ஒரு பொருளாதார பண்டமாக ஆக்கப்பட்டிருப்பதுடன் கைவினைப் பொருட்கள், சுற்றுலாத்துறை, இசை, நூல்கள் மற்றும் திரைப்படங்கள் போன்ற விற்பனை செய்யக்கூடிய, வர்த்தகம் செய்யக்கூடிய பண்டங்களுடன் அது அடையாளம் காணப்பட்டு வருகின்றது. சமூகத்தின் வழக்காறுகள் மற்றும் பாரம்பரியங்கள் என்பன உதாசீனப்படுத்தப்பட்டு வருகின்றன. சந்தையும் பல்தேசிய நிறுவனங்களும் நவீன ஊடகங்களை பயன்படுத்தி நுகர்வுவாத சமூகம் ஒன்றை கட்டியெழுப்புவதற்கும் பணத்துக்கும் பண்டங்களுக்கும் மக்களை அடிமையாக்குவதற்கும் அவர்களை கடன்புறையில் சிக்க வைப்பதற்கும் அனைத்து விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றன.
செல்வச் செழிப்பு, பேராசை மற்றும் தனிநபர்வாதம் என்பவற்றை போற்றி புகழும் ஒரு கலாச்சாரத்தை அது மேம்படுத்தி வருகிறது. தன்னடக்கம், தேசபக்தி மற்றும் தியாகம் போன்ற உயரிய விழுமியங்களை மதித்து போற்றும் தென்னாசியா போன்ற வளர்முக நாடுகளின் பாரம்பரிய கலாச்சாரத்தை அது புறக்கணிக்கும். போட்டி நிறைந்த உலக சந்தை மனிதர்களின் நேரம், வளங்கள் மற்றும் பராமரிப்புக்கான உந்துதல் என்பவற்றின் மீது அழுத்தங்களை எடுத்து வருகின்றது. இந்த பின்னணியில் உலகமயமாக்கல் மற்றும் சந்தை விரிவாக்கம் என்பவற்றின் விளைவாக சிறுவர், வயது முதிர்ந்தோர், நோயாளிகள் மற்றும் மகளிர் ஆகியோர் தொடர்பான பராமரிப்பு மற்றும் பரிவு என்பன ஓரளவுக்கு புறக்கணிப்புக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றன. பெண்கள் அதிக அளவில் வேலைக்கு போகும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதுடன் அரசின் சிக்கன நடவடிக்கையுடன் இணைந்த விதத்தில் அரசு அனுசரணையுடனான பராமரிப்பு சேவைகளில் வெட்டுக்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. சரி, இப்ப நாங்கள் இதோடனோட தொடர்புடைய கேள்விகளை பார்ப்போம். மேலே இந்த பந்திக்குள்ள வேறு விதமான கேள்விகள் கேட்கறதுக்கு, கலந்துரையாடுறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் முதல்ல இதுல இருக்கிற 6 வினாக்களுக்குமான விடைகளை தேடிக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். உங்களோட மக்களை கொஞ்சம் கவனம் எடுங்க. திரும்ப திரும்ப ரெக்கார்டிங்களை வச்சு சொல்லக்கூடாது. எல்லாரும் கொஞ்சம் பாருங்க உங்களோட மைக் ஆஃப்ல இருக்கான்னு சொல்லி. சரி, 26வது கேள்வியை பார்ப்போம். வளர்முக நாடுகளின் கலாச்சாரம், கருத்துக்கள், அறிவு என்பவற்றை உலகில் அனைத்து மூலைகளிலிருந்தும் மக்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் உலகமயமாக்கல் மக்களுடைய வாழ்க்கையை திறந்து விடுகின்றது. வளர்முக நாடுகளின் கலாச்சாரம், கருத்துக்கள், அறிவு என்பவற்றை உலகில் அனைத்து மூலைகளிலிருந்தும் மக்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் உலகமயமாக்கல் மக்களுடைய வாழ்க்கையை திறந்து விடுகின்றது. இல்ல சார், இல்ல வருமா? ஒரு விஷயம் சொல்லுங்க. என்னன்னா பதில் சொல்ல போறாக்கள் மக்க ஒன் பண்ணுங்க. நான் கேட்கிற ஆள் மட்டும் பதில் சொல்லுங்க. ஒரே நேரத்துல நீங்க ஒரு 10 பேர் வில்ல பாட்டு மாதிரி பாடினால் என்ன கதைக்கிறீங்கன்னு எனக்கு விளங்கி கொள்ள முடியல. சரிதானே? இப்போ ஒரு ஆள் மட்டும் ஒன் பண்ணி இருக்கிறீங்க. ஆசா பால் PS 138 என்று போட்டிருக்குது. அப்படிதான் இருக்கிறத நான் வாசிக்கலாம். சொல்லுங்க உங்களோட பதில். சார், இதுக்கு ஆம் தான் வரும். ஓ, என்ன காரணம் சொல்லுங்க. என்ன சார், அதுல நாங்க முதல் பந்தியில முதல் இதை எடுத்தாலே அந்த விஷயங்களை தெளிவா சொல்றாங்க. அதுல முதலாவது பந்தியிலேயே இந்த விடயம் பேசப்பட்டு விட்டது. என்ன சொல்றாங்க முதலாவது பந்தியில? கலாச்சாரம், கருத்து மற்றும் அறிவு என்பவற்றை உலகில் உள்ள அனைத்து மூலைகளிலிருந்து மக்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்துல வாழ்க்கையை திறந்து விடுதுன்னு சொன்னா எப்படி பெறுவாங்க? ஒரு ஒரு இதனூடாக தானே சார் பெறுவாங்க அந்த விஷயம். ஒரு உலகமயமாக்கல் ஒரு வகையில் கலாச்சாரம், கருத்துக்கள் மற்றும் அறிவு என்பவற்றை உலகில் அனைத்து மூலைகளிலிருந்தும் மக்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில். அப்ப மக்கள் எத்தனை விடயங்களை பெறக்கூடியதாக இருக்குது? 3 விடயங்கள்: கலாச்சாரம், கருத்து மற்றும் அறிவு என்பவற்றை எங்க இருந்து பெறக்கூடியதாக இருக்குது? உலகமயமாக்கல் அந்த இதுல இருந்து நாங்க பெற்றுக்கொள்றோம். இங்க இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. என்ன? உலகின் அனைத்து மூலை, உலகின் அனைத்து மூலைகள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அவர்களுடைய வாழ்க்கையை திறந்து விடுகிறது. யார் அப்படி திறந்து விட்டது? குளோபலைசேஷன், உலகமயமாக்கல் திறந்து விட்டது. சரி, இங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க? அங்க 3 தடவை இருக்குது. ஒன்று கலாச்சாரம், கருத்துக்கள், அறிவு என்பவற்றை மக்கள் பெறுவதற்காக
இந்த உலகமயமாக்கல் ஏற்பாடு செய்திருக்கு. இரண்டாவது எங்க இருந்து பெறுவதற்கு? உலகின் அனைத்து மூலைகளில் இருந்தும் பெறுவதற்கு, மக்கள் பெறுவதற்கு இது ஏற்பாடு செய்திருக்குது. எது ஏற்பாடு செய்திருக்குது? உலகமயமாக்கல். இந்த உரைப்பகுதியில சொல்லப்படுகிற கூற்று அந்த தரவுகளோடு ஒத்து போகுதான்னு பாருங்க. வளர்முக நாடுகளின் என்று வரையினர் தானே சார்? எல்லா இடங்களில் இருந்தும், அதாவது உலகின் அனைத்து மூலைகளில் இருந்தும், உலகின் அனைத்து மூலைகளில் இருந்தும் கலாசாரம், கருத்துக்கள், அறிவு என்பவற்றை மக்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பது சரி. ஆனால் இங்க அந்த கலாசாரம், கருத்துக்கள், அறிவு என்பவை மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது வளர்முக நாடுகளின் கலாசாரம், கருத்துக்கள், அறிவு என்பவற்றை எல்லா இடங்கள்ல இருந்தும் மக்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல். விளங்குற வித்தியாசம் இங்க பெறக்கூடிய விடய. சரி, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது வளர்முக நாடுகளினுடைய கலாச்சாரம், கருத்துக்கள், அறிவு என்பவற்றை தான் பெற்றுக்கொள்ளலாம். நாங்க அப்படி சொல்ல சரிதானே. உலகின் எல்லா மூலைகளில் இருந்தும் கலாச்சாரம், கருத்துக்கள், அறிவு என்பவற்றை மக்கள், அதாவது உலகில் இருக்கிற எந்த மக்களும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப இங்க உலகின் அனைத்து மூலைகளில் இருந்தும் மக்கள் பெறக்கூடிய விடயமாக என்ன சொல்லப்பட்டிருக்குது? கலாச்சாரம், கருத்துக்கள், அறிவு அல்ல, வளர்முக நாடுகளின் கலாச்சாரம், கருத்துக்கள், அறிவு. சரி, திருப்பி சொல்லுங்கம்மா. நீங்க பேசுறது வெட்டி வெட்டி வருது சகோதரி, விளங்கையில எனக்கு. இல்ல இதுல முதல்ல 26 அவ சொல்ற வளர்முக நாடுகளுக்கும் இது பொருந்தும் தானே. என்ன இது பொருந்தும் மற்றது அங்க இதுல இருக்கிறது வந்து உலகமே எல்லாரும் பெற்றுக்கொள்ளலாம் என்று கிடக்கு. ஆனா கேள்வியில வந்து வளர்முக நாடுகள் மட்டுமண்ட மாதிரி தானே சார் இருக்கு. ஆனா அவ சொல்ற இல்ல உண்டாத்தானே வரும் வளர்முக நாடுகளும் அதுக்கு உட்படுறபடியா அது ஆமண்டு வரும் தானே. அது பொருந்தும், அது சரிதானே. சொல்ற வளர்முக நாடுகளுக்கும் பொருந்தும். பிளீஸ். சரியா, முதலாவது யார் பெற்றுக்கொள்ளலாம்? மக்கள் பெற்றுக்கொள்ளலாம். இல்ல, இந்த கூற்று அங்க தரப்பட்ட பந்தியில இருந்து பாப்போம். யார் பெற்றுக்கொள்ளலாம்? மக்கள். உலகின் அனைத்து மூலைகளில் இருக்கிற மக்கள். வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இருந்து நாடுகளை நோக்கியதாக கடத்தப்படுது. சரி, கொஞ்சம் கவனிங்க. என்னுடைய கேள்விக்கு மட்டும் விட சொல்லுங்க. இங்க முதலாவது என்ன பெற்றுக்கொள்ளலாம்? என்ன விடயங்களை பெற்றுக்கொள்ளலாம்? கருத்துக்கள் மற்றும் அறிவு. சரிதானே. எங்க இருந்து பெற்றுக்கொள்ளலாம்? உலகின் அனைத்து மூலைகளில் இருந்தும் பெற்றுக்கொள்ளலாம். யார் பெற்றுக்கொள்ளலாம்? மக்கள். மக்கள் பெற்றுக்கொள்ளலாம். மக்கள் பெற்றுக்கொள்ளலாம். அப்ப இந்த கலாச்சாரம், கருத்துக்கள் மற்றும் அறிவு என்பவை யாருடையவை? வளர்ச்சி அடைந்த நாடுகள். இதுல வளர்ச்சி அடைந்த நாட்டை பற்றி சொல்லி இருக்காப்பா, ஏன் நீங்களா கற்பனை செய்றீங்க? வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இருந்து சொல்றாங்களே சார். எங்க இப்ப நான் இந்த முதல் 2 லைனுக்குள்ளே நிக்கிறேன். இந்த கோடு போட்டதுக்குள்ள வச்சுக்கொண்டு கேட்கிறேன் உங்களை. உலகமயமா திறந்து கொஞ்சம் கவனிங்க. உலகமயமாக்கல் வாழ்க்கையை திறந்து விடுகின்றது. எப்படி திறந்து விட்டிருக்குது? உலகின் அனைத்து மூலைகளில் இருந்தும் கலாச்சாரம், கருத்துக்கள் மற்றும் அறிவு என்பவற்றை மக்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் அவர்களுடைய வாழ்க்கையை திறந்து விடுகிறது. இப்ப இங்க உலகமயமாக்கல் என்ன செய்திருக்கின்ற மக்கள் இந்த வாழ்க்கையை திறந்து விட்டிருக்குது. எப்படி திறந்து விட்டிருக்குது? உலகின் அனைத்து மூலைகளில் இருந்தும் மக்கள் கலாச்சாரம், கருத்துக்கள் மற்றும் அறிவு என்பவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் அவர்களுடைய வாழ்க்கையை திறந்து விட்டிருக்கிறது. அப்ப இங்க பெறப்படுகிற இந்த விடயங்கள் எங்க இருந்தெல்லாம் பெறப்படலாம்? உலகின் அனைத்து மூலைகளில் இருந்தும். வளர்ந்த நாடுகள்ல இருந்துட்டு இருக்காதா நீங்க இங்க?
இல்ல. வளர்மு நாடுகள்ல இருந்துன்னு சொல்லி இருக்குதா? இல்ல இல்ல. சார் எல்லாம் பெறும் இல்ல. ஏன் சார் அதுக்கு அங்காலே இருக்குதானே சார்? நான் கேட்கிறேன், கொஞ்சம் பொறுங்க. இப்ப நான் கேட்கிறேன், இந்த இவ்வளவுக்குள்ளையும் கதைப்போம், கதைச்சிட்டு அங்கால போவோம். இந்த பந்தி முழுக்க கதைக்குத்தானே போறோம். இந்த சொல்லப்பட்ட பகுதி நாங்கள் இதுல கோடு போட்டு காட்டி இருக்கிற இந்த பகுதிக்குள்ள அந்த கருத்து எப்படி அமையுது? வளர்முக நாடுகள்னு மென்ஷன் பண்ண இல்ல. வளர்முக நாடு நாடும் வரும் சார், மற்ற நாடும் வரும், எல்லா மக்களுக்கும் தான் அதை சொல்லிக்கணும். அனைத்து மூலைகள்ல இருந்தும், உலகத்தின் அனைத்து மூலைகளில் இருந்தும் மக்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக என்னத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக? கலாச்சாரம், கலாச்சாரம், கருத்துக்கள். கருத்துக்கள், அறிவு. மக்கள் இந்த கலாச்சாரத்தையும் கருத்துக்களையும் அறிவையும் எங்க இருந்தெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்? உலகின் எல்லா மூலைகளிலும் அனைத்து மூலைகளிலும். பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இது திறந்து விடுகிறது. அதுக்கு பிறகு அவர் சொல்லுகிறார், ஆனால் இன்றைய சூழ்நிலையில், ஆனால் என்று சொல்லி ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறார் எங்களுக்கு. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் கலாச்சாரத்தின் பாய்ச்சல் ஒரு வழி பாதையிலேயே, அதாவது வளர்ச்சி அடைந்த நாடுகளிலிருந்து வளர்முக நாடுகளை நோக்கியதாகவே இடம்பெற்று வருவதனை காண முடிகிறது. இப்போ இது அவருடைய ஒரு விமர்சனம். அவர் என்ன சொல்றாருன்னா, உலகமயமாக்கல் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தது மக்களுக்கு. எல்லா மக்களும் உலகத்தின் எல்லா திசைகளில இருந்தும் கலாச்சாரம், கருத்து, அறிவு என்பவற்றை பெற்றுக்கொள்வதற்காக அவர்களுடைய வாழ்க்கையை உலகமயமாக்கல் திறந்து விட்டிருக்குது. அதனுடைய கருத்து என்னென்றால், உலகத்தின் எல்லா திசையில இருந்தும், அதாவது வளர்ந்த நாடு, வளர்முக நாடு, கிழக்கு, மேற்கு, எல்லா இடத்துல இருந்தும் கருத்துக்களும் கலாச்சாரமும் அறிவும் பரஸ்பரம் பரிமாறக்கூடியதாக வாழ்க்கையை உலகமயமாக்கல் திறந்து விட்டது. ஆனால் என்று சொல்றார், ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குது? கலாச்சாரம் எப்படி பாயுது? ஒரு வழிப்பாதையாக. அதான, எங்க இருந்து எங்க பாயுது? வளர்ச்சி அடைந்த நாடுகளிலிருந்து வளர்முக நாடுகளை நோக்கி. என்னோட தியரட்டிக்கலா ஒரு விடயம் சொல்லி இருக்கிறார். உலகமயமாக்கல் என்பது உலகின் எல்லா திசையில இருந்தும் மக்கள் இந்த கலாச்சாரத்தையும் கருத்துக்களையும் அறிவையும் பெறுவதற்கான பாதையை காட்டியது. அது அவர்களுடைய வாழ்க்கையை திறந்து விட்டது. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குது என்றால், வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இருந்து கலாச்சாரம் வளர்ந்து வரும் நாடுகளை நோக்கி பாயுது. அதாவது ஒரு வழி பாய்ச்சலாகத்தான் இருக்கு. அப்ப எங்க இருந்து கலாச்சாரம் எங்க பாய இல்ல? வளர்ச்சி அடைந்த நாட்டில இருந்து வளர்முக நாடுகளை நோக்கி பரவுது வருது. வளர்முக நாடுகளில் இருந்து வளர்ச்சி அடைந்த நாட்டுக்கு வர இல்லை. சரிதானே? இப்போ உங்களோட கேள்வியை பாருங்க. 26வது கேள்வியில என்ன சொல்லப்பட்டிருக்குது? வளர்முக நாடுகளின் கலாச்சாரம், கருத்து, அறிவு என்பவற்றை உலகின் அனைத்து மூலைகளிலிருந்தும் மக்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் உலகமயமாக்கல் மக்களுடைய வாழ்க்கையை திறந்து விடுகின்றது இல்லை சார். வளர்முக நாடுகள் சொல்லி போட்டுதானே. முதலாவது, பிராக்டிக்கலா பார்த்தால் வளர்முக நாடுகள்ல இருந்து கலாச்சாரம் பாயவே இல்லை. சரிதானே? வளர்முக நாடுகள்ல இருந்து பாயவே இல்லை. பிராக்டிக்கலா அது நடக்கவே இல்லை. நடைமுறையில் அவ்வாறு இல்லை. கோட்பாட்டு ரீதியாக இது வாழ்க்கை எவ்வாறு திறந்து விட்டிருக்கிறது? வளர்முக நாடுகளின் கலாச்சாரத்தையும் கருத்துக்களையும் அறிவையும் அல்ல, உலகின் எல்லா மக்களுடைய கலாச்சாரம், கருத்துக்கள், அறிவு என்பவற்றை மக்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக, அதாவது அனைத்து மூலைகளில் இருந்தும் என்பதனுடைய கருத்து. அனைத்து மூலைகளில் இருந்தும் வரையக்குள்ள வளர்முக நாடுகளின் கலாச்சாரமும் கருத்துக்களும் அறிவும் மட்டும் வரும். வளர்ந்த நாடுகளினுடைய அப்போ உலகின் அனைத்து மூலைகளில் இருந்தும் கலாச்சாரம், கருத்துக்கள், அறிவு என்பவற்றை பெறும் வகையில் மக்களின் வாழ்க்கையை திறந்து விட்டிருக்கிறது என்றால் சரி. ஆனா இவர் சொல்றார், எல்லா இடத்துல இருந்து நீங்கள் எடுத்தால் இது வருமா? மாற்ற கலாச்சாரம் வரும். வளர்முக நாடுகளின் கலாச்சாரம் மட்டும்தான் வரும் என்று சொல்லுகிறார். வளர்முக நாடுகளின் கலாச்சாரம், கருத்துக்கள், அறிவு
என்பவற்றை உலகில் அனைத்து மூலையில இருந்தும் மக்கள், அனைத்து மூலைகளுக்கும் சொன்னா கூட நாங்கள் ஏற்றுக்கொண்டிருப்போமே. அது சரி, வளர்முக நாடுகளும் அதுக்குள்ள அடங்கும் தானே, எல்லா மூலையும் என்று சொல்லிகளை வளர்முக நாடுகளும் பிறந்தானே. அப்ப வளர்முக நாடுகளின் கலாச்சாரம், கருத்துக்கள், அறிவு என்பவற்றை உலகின் அனைத்து மக்களும் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இது பாதையை திறந்து விட்டிருக்கின்றாலும் நாங்கள் என்று சொல்லலாம். ஆனால் இங்க சொல்லி இருக்கு, உலகின் அனைத்து மூலைகளில் இருந்தும் மக்கள் பெற்றுக்கொள்வார்கள். எதை? உலகின் அனைத்து அங்க இருந்த கருத்துக்கள், அறிவு. வளர்முக நாடுகளின் விடயம் மட்டும்தான் கிடைக்கும். சமூக நாடுகளின் கலாச்சாரமும் கருத்துக்களும் அறிவும் தான் மக்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி மொத்தமண்ட பாவிக்கல தானே சார்? இல்ல இங்க மக்கள் என்று சொல்லி இங்க சொல்லி இருக்குதானே. அனைத்து மூலைகளில் இருந்தும் மக்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய விதத்தில் எல்லா நான் எப்படி கருதுறேன்டா சார், வளர்முக நாடுகளின் கலாச்சாரம், கருத்துக்கள், அறிவு இத உலகத்தின் அனைத்து மூலைகள்ல இருந்து மக்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி வளர்ச்சி அடைந்த நாடுகளின் கலாச்சாரம், அறிவு அதையும் பெற்றுக்கொள்ள. இப்ப இதுல மட்டுமன்று காட்டல வளர்முக நாடுகளின் ஆனால் இந்த கலாச்சாரம், கருத்து, அறிவு என்பவற்றுக்கான ஒரு விளக்கம் ஒன்றை சொல்லி இருக்கிறார்கள், ஒரு அடைமொழியை கொடுத்திருக்கிறார்கள். வளர்முக நாடுகளின் கலாச்சாரம், கருத்துக்கள், அறிவு என்பவற்றை உலகில் அனைத்து மூலைகளில் இருந்தும் மக்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில். அப்போ யார் பெற்றுக்கொள்கிறார்கள்? மக்கள். நீங்கள் சொல்றீங்க உலகத்துல எந்த திசையில இருந்தாலும், எங்க மக்கள் வாழ்ந்தாலும் அவர்கள் வளர்முக நாடுகளின் கலாச்சாரத்தையும் கருத்துக்களையும் அறிவையும் பெற்றுக்கொள்ளுகிற விதமாக இது வாழ்க்கையை திறந்து விட்டிருக்கு. அந்த அனைத்து மூலைகளில் இருந்தும் என்பது நீங்க கிடைக்கிற இடத்தை சொல்ல இல்லை, மக்கள் வாழுகிற இடத்தை கருதுறீங்க. அப்படியா? உலகில் எங்க இருந்தும் மக்கள் வளர்முக நாடுகளினுடைய கலாச்சாரம், கருத்துக்கள், அறிவு என்பவற்றை பெற்றுக்கொள்ள. நான் இந்த கேள்வியோட கூட நேரம் நினைக்கிறோம் என்று நினைக்கிறேன். ஒரு விடயம், இந்த கேள்வியில கலாச்சாரம், கருத்துக்கள், அறிவு என்பவை வரையறுக்கப்பட்டிருக்கு. வளர்முக நாடுகளின் உடையவற்றை பெற்றுக்கொள்ளலாம், அதாவது உலகின் எல்லா மூலையில இருந்தும் மக்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி. உண்மையில கோட்பாட்டுல அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுவும் வளர்முக நாடுகளின் கலாச்சாரம் என்று சொல்லியில மக்கள் உலகின் எல்லா மூலையில இருந்தும் இந்த விடயங்களை பரிமாறிக்கொள்ளலாம் என்று சொல்லி இருக்கிறாங்க. 2வது இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, இருந்தாலும் இன்றைக்கு பாய்ச்சல் மேல இருந்து கீழே தான் வருகிறது, அதாவது வளர்ந்த நாடுகள்ல இருந்து வளர்முக நாடுகளுக்கு தான் வருகிறது என்று சொல்லி. ஆகவே 3 விடைகளுக்குள்ள பொருத்தமாக இருக்கிறது. இல்லை என்பது மிக பொருத்தமான விடையாக இருக்கும். சரிதானே? சொல்லுங்க. இதுல அந்த முதல் வசனத்துல கலாச்சாரம், கருத்து மற்றும் அறிவு தனித்தனியா பிரிச்சிருக்காங்க சார். உலகமயமாக்கல் ஒரு வகையில் கலாச்சாரம், கருத்து மற்றும் அறிவு என்ற இதுல சார்புல சொல்லி இருக்கு சார். 2வது வசனம், ஆனால் இன்றைய சூழ்நிலையில் கலாச்சாரத்தின் பாய்ச்சல் என்று ஸ்பெசிபிக்கா கலாச்சாரத்துல பாய்ச்சல மட்டும்தானே சொல்லி இருக்கு, கருத்துக்கள் பாய்ச்சல் சொல்லல, அறிவின் பாய்ச்சல் சொல்லல. மேல தனித்தனியா பிரிச்சு போட்டு கடைசி இது 2வது வசனத்துல ஒன்றை மட்டும் ஸ்பெசிபிக்கா சொன்னா நாங்க எப்படி சார் எடுக்கிறது? அறிவின் பாய்ச்சலும் இருக்கும் தானே, கருத்துக்களின் பாய்ச்சலும் இருக்கும். அதுகளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. கல்வி மிச்சம் விடயங்களை அங்கால பேசி இருக்கும் போது எங்களுக்கு இதுல பேசப்பட்ட விடயம், அவர் ஆரம்பிக்கிற போது கலாச்சாரம், கருத்து, அறிவு என்பவற்றை பரிமாறக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி போட்டு பிறகு கலாச்சாரத்தினுடைய பாய்ச்சலை பற்றித்தான் அந்த முழுவதும் விளங்கப்படுத்துறார். அதனுடைய பிரச்சனை என்ன என்று சொல்லி விளங்கப்படுத்தி கொண்டு போறாரு. தவிர இந்த உரைப்பகுதிக்குள்ள கருத்துக்கள் பற்றியோ அறிவு பற்றியோ கலந்துரையாடல் நடக்க இல்லை பின்னுக்கு. இந்த கேள்வியில இருக்கு வளர்முக நாடுகளின் கலாச்சாரம், கருத்தும் அறிவு என்ற 3 விஷயம் சொல்லி இருக்குதாங்க சார். சாரி என்ன சார்? இல்ல, உண்மையாக உங்களுக்கு குழப்பம் தருகிற விடயம் என்னென்னா, இந்த வளர்முக நாடுகளின் என்கிற வார்த்தை இல்லாவிட்டால் நாங்கள் ஆமண்டு போட்டுட்டு அங்கால கடந்து போகல. ஆனால் அவர் இங்க சொல்லுகிறது என்னென்னா, இந்த உலகமயமாக்கல் என்பது ஏதோ வளர்முக நாடுகளினுடைய ஸ்டொக்க எல்லா இடத்துக்கும் கொண்டு போறதுக்குரிய ஒரு வழியாகத்தான் அது இருக்குது என்பது போலதான் சொல்லுகிறது. மற்றது பின்னுக்கு சொல்லிக்குள்ள கலாச்சாரம் அப்படி நடக்க இல்லை என்று சொல்லியும் விளங்கப்படுத்தி போட்டேன்.
ஆகவே அது மக்களினுடைய வாழ்க்கையை வளர்முக நாடுகளின் இந்த 3 விடயங்களையும் பெறுவதற்காக திறந்து விட்டிருக்கிறது என்கிற கூற்றை நாங்கள் ஆமண்டு ஏற்றுக்கொண்டால் அது ஒரு தவறான விடையா போய் ஆமாம் சார். ஆம்பது தவறானது. எந்த கணக்கின்படி அது நிச்சயிக்க முடியாதான் நான் சொல்வது. அதன்படிதான் வாதாடுறேன். அது ஆமைங்கிறது சர்வ நிச்சயமா பிள்ளையான விடை. அதை நாங்கள் முடிவு பண்ணலாம். அதுக்குள்ள வேற எங்களுக்கு மிஞ்சி இருக்கிறது இல்லை அல்லது நிச்சயிக்க முடியாது என்கிற விடம் சரிதானே. இப்ப இல்லை என்று போறதா நிச்சயிக்க முடியாது என்று சொல்லுகிறதாண்டா முதலாவது வசனம் இந்த உரைப்பகுதி தொடங்குகிற போதே சொல்லி இருக்கு உலகத்தின் எல்லா மூலைகளில் இருந்தும் என்பதனுடைய கருத்து மக்கள் எல்லா மூலையில இருந்தும் அந்த அறிவை பெற்றுக் கொள்வார்கள் என்பது அல்ல. உலகத்தின் எல்லா திசையில் உள்ள மக்களும் தங்களுக்கு இடையில பரஸ்பரம் கலாச்சாரம் கருத்துக்கள் அறிவு என்பவற்றை பரிமாறுவதற்காக அவர்களுடைய வாழ்க்கையை இது திறந்து விட்டிருக்கு என்பதுதான் அவர் சொல்ல வருகிற செய்தி. அந்த இடத்தை காட்டிக்கொண்டே கதைப்போமே சரியா. அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார் உலகமயமாக்கல் ஒரு வகையில அது எந்த விதமாக சொல்லலே ஒரு விதத்துல கலாச்சாரம் கருத்துக்கள் அறிவு என்பவற்றை உலகில் அனைத்து மூலைகளில் இருந்தும் அப்ப எங்கு இருந்து மக்கள் எடுக்க போகிறார்கள் என்றால் உலகின் அனைத்து மூலைகளில் இருந்தும் என்னென்னத்தை எடுக்க போகிறார்கள் கலாச்சாரம் கருத்து அறிவு என்பவற்றை மக்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் அவர்களுடைய வாழ்க்கையை திறந்து விடுகிறது. அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிறது வளர்ந்த நாடு வளர்முக நாடு என்கிற அந்த வேறுபாடு அதெல்லாம் இல்லை. எல்லா திசையில இருந்து மக்கள் தங்களுடைய கருத்துக்களையும் அறிவையும் தங்களுடைய கலாச்சாரத்தையும் ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்வதற்கு தான் இது திறந்து விட்டிருக்கு. ஆனால் கேள்வியில சொல்லப்பட்டிருக்கிறது வேற ஒரு பொருளை இல்லாத ஒரு பொருளை தருது. வளர்முக நாடுகளினுடைய கலாச்சாரத்தை தான் வளர்முக நாடுகளினுடைய அறிவு வளர்முக நாடுகளின் கருத்து அவர்களுடைய கலாச்சாரத்தை தான் உலகின் எல்லா மூலைகளில் இருந்தும் மக்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக உலகமயமாக்கல் அதாவது வளர்முக நாடுகளினுடைய ஒரு மறுமலர்ச்சி தான் இந்த உலகமயமாக்கல் என்பது போன்ற பொருள் தான் இந்த வசனம் எங்களுக்கு தருது. உலகின் எல்லா மூலைகளில் இருந்தும் மக்கள் வளர்முக நாடுகளினுடைய கலாச்சாரம் கருத்துக்கள் அறிவு என்பவற்றை பெற்றுக்கொள்வதாக இருக்கு. அப்ப எங்களுக்கு தெரியுது இது நிச்சயிக்க முடியாது என்பதை விட அந்த பந்தியில சொல்ற கருத்துல இருந்து இது முரண்படுகிறது. ஆகவே நிச்சயிக்க முடியாது என்பதை விட இல்லை என்பது பொருத்தமான விடையா இருக்கும். திரும்ப ஒரு தடவை சந்தேகம் இருக்கிறார்கள் அந்த இடத்தை திரும்ப வாசிங்க இந்த வசனத்தையும் வாசிங்க. நாங்கள் கூட நேரம் இதோட மினைக்கட்டம் அடுத்த கேள்வி போகிறோம். நுகர்வுவாத சமூகம் ஒன்றை கட்டியெழுப்புவதற்கும் பணம் பண்டங்களுக்கு மக்களை அடிமையாக்குவதற்கும் கடன் முறையில் சிக்க வைப்பதற்கும் நவீன ஊடகங்கள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. நுகர்வுவாத சமூகம் ஒன்றை கட்டியெழுப்புவதற்கும் பணம் பண்டங்களுக்கு மக்களை அடிமையாக்குவதற்கும் கடன் முறையில் சிக்க வைப்பதற்கும் நவீன ஊடகங்கள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. இல்ல இல்லை இல்லையா? ஏன்னா சந்தையும் பல்தேசிய நிறுவனங்கள் தானே சார் அதை மேற்கொள்ளுது. அதை யார் செய்யும்? நவீன ஊடகங்களை பயன்படுத்தி செய்யறாங்க சந்தையும் பல்தேசிய நிறுவனங்களும். சார் அதுல மட்டுமண்டு வந்திருந்தா நாங்க இல்லையென்று சொல்லலாம். ஆனா நவீன ஊடகங்கள் மட்டுமண்டு வரல தானே சார். சார் ஊடகங்கள் செய்யல ஊடகங்கள் மூலமா தானே சார் செய்யணும். ஊடகங்களை தான் பயன்படுத்துறாங்க செய்ய வைக்கிறதுக்கு. என்னுடைய கேள்வி நுகர்வுவாத சமூகம் ஒன்றை கட்டி எழுப்புதல் பணம் பண்டங்களுக்கு மக்களை அடிமையாக்குதல் கடன் முறையில் சிக்க வைத்தல் ஆகிய முயற்சிகளை செய்பவர்கள் ஏன்? சந்தையும் பல்தேசிய கம்பெனிகளும். அது எங்க இருக்குது? அப்படி அந்த 2வது பந்தியில கடைசியா இருக்கு சார். அந்த 2வது பந்தியில அந்த பக்கத்துல கவனிங்க. அவங்க தெளிவா சொல்றாங்க சந்தையும் பல்தேசிய நிறுவனங்களும் நுகர்வுவாத சமூகம் ஒன்றை கட்டி எழுப்புவதற்கும் பணத்துக்கும் பண்டங்களுக்கும் மக்களை அடிமையாக்குவதற்கும் அவர்களை கடன் முறையில் சிக்க வைப்பதற்கும் அனைத்து விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றன. இப்ப அனைத்து விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றன என்பதை பயனிலையாக வைத்திருந்தால் இதனுடைய எழுவாய் யார் அனைத்து விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள்?
சந்தையும் பல்தேசிய நிறுவனங்களும் என்றவர்களே உலகமயமாக்கலும் வருமண்டபடியே இது பெறும் என்ன சார்? சந்தையும் பல்தேசிய நிறுவனங்களும் அவர்கள் தான் எழுதுவார். சரிதானே? நவீன ஊடகங்கள் அதை மேற்கொண்டு வருகினமா? இல்ல அதைத்தான் யூஸ் பண்றாங்க. ஊடகங்கள் இந்த தேசிய நிறுவனங்கள் ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்களே தவிர நவீன ஊடகங்கள் அல்ல. இதுல இருக்கிற கருத்தின்படி இந்த பணம் பண்டங்களுக்கு அடிமையாக்குதல், கடன் பொறியில் சிக்க வைத்தல், நுகர்வுவாத சமூகம் ஒன்றை கட்டியெழுப்புதல் என்பவற்றுக்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றன. யார் மேற்கொண்டு வருகிறார்கள் என்று எழுவாய் கேட்டால் சந்தையும் பல்தேசிய நிறுவனங்களும் என்பது அந்த பகுதியினுடைய எழுவாயாக இருக்கும். ஆகவே ஊடகங்கள் என்று சொல்லப்பட்டால் அந்த கூட்டை நாங்கள் என்ன செய்ய வேணும்? இல்லை என்று நிராகரிக்க வேணும். ஊடகங்கள் முயற்சிகளை மேற்கொண்டு வரவில்லை. ஊடகங்களை பயன்படுத்தி சந்தையும் பல்தேசிய கம்பெனிகளும் தான் இந்த முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். ஆகவே இங்க நவீன ஊடகங்களை பயன்படுத்துகிறார்களே தவிர நவீன ஊடகங்கள் அதை செய்கிறது என்று சொன்னா இல்லை என்பதுதான் சரியான விடை. உலகளாவிய ஊடக வலையமைப்பு மற்றும் செயற்கைக்கோள் தொடர்பாடல் வளர்ச்சி என்பவை ஹாலிவுட் திரைப்படங்கள் அமெரிக்காவின் பிரதான ஏற்றுமதியாக வளர்ச்சி அடைவதற்கு காரணமாக அமைந்தன. நிச்சயிக்க முடியாது சார். உலகளாவிய ஊடக வலையமைப்பு மற்றும் செயற்கைக்கோள் தொடர்பாடல் வளர்ச்சி என்பவை ஹாலிவுட் திரைப்படங்கள் அமெரிக்காவின் பிரதான ஏற்றுமதியாக வளர்ச்சி அடைவதற்கு காரணமாக அமைந்தன என்று சொல்லப்பட்டிருக்கு. நிச்சயிக்க முடியாது சார். நிச்சயிக்க முடியாது. இல்ல கேட்கிறேன். சரிதானே? இந்த பாருங்க, இந்த இடத்துல ஒரு விடயத்தை கவனிங்க. உலகுக்கான அமெரிக்காவின் மிகப்பெரிய ஏற்றுமதி கேளிக்கை கைத்தொழில் ஆகும். அதாவது அந்த கேளிக்கை கைத்தொழில் என்பது அமெரிக்காவின் மிகப்பெரிய ஏற்றுமதி கேளிக்கை கைத்தொழில் ஆகும். அதாவது என்றார் அதே விஷயத்தை விளங்கப்படுத்துகிறார். ஹாலிவுட் திரைப்படங்களின் ஏற்றுமதிகளிலிருந்து 3000 கோடி அமெரிக்க டாலர்களுக்கும் மேற்பட்ட தொகையை சம்பாதித்து கொண்டுள்ளது. சரிதானே? உலகளாவிய ஊடக வலையமைப்புகளின் விரிவாக்கமும் செயற்கைக்கோள் தொடர்பாடல் தொழில்நுட்பங்களின் பெருக்கமும் சக்தி வாய்ந்த ஒரு புதிய ஊடகத்தை ஒரு சில வினாடிகளுக்குள் முழு உலகினையும் சென்றடையக்கூடிய ஒரு ஊடகத்தை உருவாக்கி உள்ளது. அப்போ இவ்வாறு ஒரு பலமான ஒரு மாஸ் மீடியா வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அது அது எது? மாஸ் மீடியா. ஹாலிவுட் திரைப்படங்களை வளர்ந்த நாடுகளின் தொலைதூர மூலை முடுக்களுக்கெல்லாம் எடுத்து சென்று உள்ளது. ஹாலிவுட் திரைப்படங்களை வளர்ந்த நாடுகளின் தொலைதூர மூலை முடுக்களுக்கெல்லாம் எடுத்து சென்றுள்ளது. இதுக்கு பிறகு நீங்கள் அது தொலைதூர மூலை முடுக்களுக்கெல்லாம் எடுத்துக்கொண்டுதானே போயிருக்கு. அதை ஏற்றுமதி என்று சொல்லுகிறதானே என்ன கேட்கக்கூடாது. கேட்டா என்ன பதில் இல்லை. சரிதானே? இங்க கேள்வியை வாசிங்க. உலகளாவிய ஊடக வலையமைப்பு மற்றும் செயற்கைக்கோள் தொடர்பாடல் வளர்ச்சி என்பவை ஹாலிவுட் திரைப்படங்கள் அமெரிக்காவின் பிரதான ஏற்றுமதியாக வளர்ச்சி அடைவதற்கு காரணமாக அமைந்தன. இல்லை. உங்களுக்கு இந்த பந்தியில இருந்து ஒரு தீர்மானத்துக்கு இந்த விஷயம் ஓமோ இல்லையோ ஒன்று முடிவுக்கு வரக்கூடியதா இருக்கா? இல்லையே? நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லுகிற விடயம் மிக துல்லியமாக அப்படியே விரல் பிடிச்சு கொண்டே உங்களுக்கு காட்டி தருகிற மாதிரி ஒரு போதும் இருக்காது. அங்க நீங்க கிரகித்து கொண்ட விடயத்தின் அடிப்படையில நிச்சயிக்க முடியாது என்று சொன்னால் அது எங்களுக்கு பந்தி விளங்கையில, இல்லை என்றால் சுத்தமான பிழை. சரிதானே? இருப்பவற்றுக்குள்ள ஆம் என்பது நாங்கள் வாசிச்ச வரைக்கும் அந்த பந்தியில விளங்குது. அமெரிக்காவின் பிரதான ஏற்றுமதி கேளிக்கை கைத்தொழில். கேளிக்கை கைத்தொழில் என்பது ஹாலிவுட் திரைப்படம். 3000 கோடி டாலர் கிடைக்குது. அதுக்கு காரணமாக இந்த மாஸ் மீடியா இருந்தது. ஆகவே உலகத்துக்கு ஏற்றுமதி செய்வதற்கு பிரதான ஏற்றுமதியாக இது அமைவதற்கு இந்த உலகளாவிய ஊடக வலையமைப்பும் செயற்கைக்கோள் தொடர்பாடல் வளர்ச்சியும் காரணமாக இருந்திருக்கிறது. ஆம் என்கிற விட பொருத்தமானதாக இருக்கும். ஹாலிவுட் திரைப்படங்களுடன் இணைந்த விதத்தில் சொல்லுங்க.
அதுல வந்து அந்த செயற்கைக்கோள் தொடர்பாடல் மேல தொழில்நுட்பம் வந்து ஒரு மேஸ் மீடியா தானே உருவாக்கி இருக்கு சார். அந்த ஊடகத்தினூடாக தானே சார் இது ஏற்றுமதி செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. அது வந்து அப்படி என்னும் போது நாங்கள் அந்த ஊடகத்துக்கான மெயின் பண்ண ஒரு ஏற்றுமதிக்கு அது அதாவது உதாரணத்துக்கு இணையம் என்று சொல்லலாம். இல்லாட்டி அந்த ஊடகத்தை நான் எடுத்துக்கொண்டா அந்த ஊடகம் தானே செய்ய போகுது. அப்ப இதுக்கு அதுக்கு அந்த ஊடகத்துக்கு சப்போர்ட் பண்ற ஒரு கருவிகளாகத்தான் அதை உலகளாகிய மற்றும் செயற்கைக்கோள் தொடர்பாக நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நான் கேட்கிறது நாங்க எந்த வழியை தெரிவு செய்யலாம்னு நீங்க கருதுறீங்க? எனக்கு இல்லை என்றுதான் தோணுது. ஏண்டா மீடியா அந்த மேஸ் மீடியா தான் சார் அதை செய்யுதுன்றபடியா அதை நான் இல்லை என்று நான் உணரக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த மேஸ் மீடியா உருவாக்குறது இந்த தொழில்நுட்ப கருவிகள் தொழில்நுட்ப அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. இப்ப நான் அது ஊடக வலையமைப்புக்குள்ள வரும் தானே? இல்ல இன்னொரு விடயமைப்பு. என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க சொல்லுகிற ஒரு அந்த அந்த பந்தியில இருக்கிற மாதிரியே வாசிப்போமே, சரிதானே? உலகளாவிய ஊடக வலையமைப்புகளின் விரிவாக்கம், செயற்கைக்கோள் தொழில்நுட்பங்களின் பெருக்கம், இத ஒரு காரணமாக எடுத்தால் அதனுடைய காரியமாக என்ன நிகழ்ந்திருக்குது? ஒரு ஊடகம் ஒன்று உருவாக்கப்பட்டது. சக்தி வாய்ந்த ஒரு புதிய ஊடகம், அதாவது ஒரு சில வினாடிகளுக்குள் முழு உலகினையும் சென்றடையக்கூடிய ஒரு ஊடகம் உருவாக்கப்பட்டிருக்கு. சரி, இப்படி சக்தி வாய்ந்த ஒரு ஊடகம் ஒரு சில வினாடிகளுக்குள் முழு உலகத்தையும் சென்றடையக்கூடிய ஒரு ஊடகம் உருவாக்கப்பட்டிருந்தால் அதை காரணமாக எடுத்தால் அதனுடைய காரியம் ஹாலிவுட் திரைப்படங்களை வளர்ந்த நாடுகளுடைய தொலைதூர மூலை முடுக்குகளுக்கெல்லாம் எடுத்து சென்றமை அதனுடைய விளைவாக இருந்திருக்கு. இங்கே ஒரு சங்கதி தொடர்பு கொண்டு இருக்கிறத நீங்க அவதானிக்கிறீங்களா? ஒன்று, உலகளாவிய ஊடக வலையமைப்புகள் விரிவாக்கம் பெறுகிறது, செயற்கைக்கோள் தொடர்பாடல் தொழில்நுட்பம் பெறுகிறது. இது முதலாவது விடயம். இதனால ஏற்படுகிற விடயம் என்ன? இதனால ஏற்படுகிற விளைவு என்ன? சக்தி வாய்ந்த ஒரு புதிய ஊடகம், அதாவது ஒரு சில திரைப்படங்களை ஒரு சில வினாடிகளுக்குள்ள முழு உலகையும் சென்றடையக்கூடிய ஒரு ஊடகம் உருவாகுது. அந்த ஊடகம் உருவானதன் காரணமாக என்ன நடக்குது? ஹாலிவுட் திரைப்படங்கள் வளர்ந்த நாடுகளின் தொலைதூர மூலை முடுக்குகளுக்கெல்லாம் எடுத்து செல்லப்படுகிறது. இப்ப என்னுடைய கேள்வி, இந்த வளர்ந்த நாடுகளின் தொலைதூர மூலை முடுக்குகளுக்கெல்லாம் இந்த திரைப்படங்கள் எடுத்து சென்றதற்கு ஒரு காரணமாக ஊடக வலையமைப்புகளின் விரிவாக்கமும் செயற்கைக்கோள் தொடர்பாடல் தொழில்நுட்பமும் பெருக்கமும் அமைந்தது என்று சொன்னால், நீங்கள் இல்லை, அவை காரணமாக அமையவில்லை என்று சொல்லுவீங்களா? ஆம்தான் சொல்லுவோம். சரி, ஆமென்று தான் சொல்லணும். ஆமென்று தான் சொல்லணும். இப்போ இந்த விடயம் விளங்குதா உங்களுக்கு? ஆசிரியர் கவனிங்க, மிக நன்றாக கற்பித்தார். ஆசிரியர் மிக நன்றாக அந்த மாணவனுக்கு கற்பித்தார். இரண்டாவது, மாணவன் மிக சிறப்பாக விளங்கி கற்றுக்கொண்டார். நீங்கள் சத்தம் போட்டு கொண்டு 5 பேர் ஒரே நேரத்துல இந்த வாய்ஸ் வராது. நீங்க முதல் உங்களோட மெக்கானிக் பாட்டு. நான் திரும்ப சொல்லுவேன் பிள்ளைகள், ஆசிரியர் தெளிவுபட மாணவனுக்கு கற்பித்தார். இரண்டாவதாக நடக்குது, அந்த மாணவன் ஆசிரியர் கற்பித்த விடயங்களை ஐயந்திரி வர கற்றான். மூன்றாவது, மாணவன் மிக சிறப்பாக பரீட்சை வினாத்தாள்களுக்கு விடையளித்தான். நான்காவது, குறிப்பிட்ட மாணவன் மிகச்சிறந்த பெறுபேறு பெற்றான். அப்படி 4 சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆசிரியர் மிக தெளிவாக கற்பிக்கிற, இரண்டாவதாக மாணவன் ஐயந்திரி வர கற்றுக்கொள்ளுகிறான்,
மூன்றாவது, அவன் பரீட்சையிலே அனைத்து வினாத்தாள்களுக்கும் மிகச் சிறப்பாக பதிலளித்தான். நான்காவது, மிகச் சிறந்த பெறுபேறுகளை பெற்றுக்கொண்டான். இப்ப நான் சொல்லுகிறேன், ஆசிரியர் சிறப்பாக கற்பித்தமை மாணவன் சிறந்த பெறுபேறுகளை பெறுவதற்கு காரணமாக அமைந்தது என்று நீங்க சொல்றீங்க. அப்படி சொல்லலாதானே சார்? அது அங்க நடந்திருக்குது. நாங்கள் மாணவன் எல்லா வினாத்தாள்களுக்கும் சிறப்பாக விடியளித்ததானே சார் காரணம். அதுதானே நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இல்லாம அது அவர் படிப்பிச்சது சார், அது முதல் தானே நடந்தது. அவர் படிப்பிச்சது பிறகு அவன் ஐயன் பிரிவராத விளங்கி கற்றுக்கொள்ளுகிறான், அதுக்கு பிறகு தானே சார் சோதனை கழுதுகிறான் என்று சொன்னால் என்னட்ட அதுக்கு பதில் இல்லை. உங்களுடைய கேள்விக்கு என்னட்ட பதில் இல்லை. விளங்குதா நான் சொல்றது? பிள்ளைகள் நான் சொல்றது விளங்குதா? இங்க சொல்லுங்க ஐயா. நூறுக்கு மேற்பட்ட பேசுறது வெட்டி வெட்டிதான். நீங்க சுகன் பேசுறது வெட்டி வெட்டி வருது. மற்றாக்களுக்கு கேட்குதா பிள்ளைகள் அவர் பேசுறது? இல்ல, எனக்கு அவர் பேசுறது விளங்க இல்லை. அதனால நான் சொல்லுகிறதும் அவருக்கு புரிஞ்சு கொள்ள முடியல. ஏதோ சுகன் முதல் நாங்கள் சொல்றது விளங்குதான்னு பார்த்துக் கொள்ளுங்க. ஏன் நீங்க சொல்றது உங்களுக்கு விளங்க இல்லை, ஒருத்தருக்கும் விளங்க இல்லை. அதனாலதான் சொல்லுகிறேன், நீங்க ஒரு மெசேஜ போடுங்க. சரியா? இது விளங்குது நீங்க சொல்ற. இப்ப ஓம் சார் சொன்னது விளங்குது. ஏன்டா சார் சொல்லுங்க. ஓரளவுக்கு சரியா போய்கொண்டு கேட்க சார். இப்ப ஒரு ஆள் 2 பேர் தொடர்ந்து ஒரு குழப்பி கொண்டுட்டால் நேரம் வீணா போகுது சார். என்னன்னா ஒருவரையும் கையை புரிஞ்சு பண்ணமா? சரி, உங்களுடைய ஆதங்கத்தை நானும் இதான் சார் செல் எடுக்கிறேன். என்னடா 1 hour போயிட்டு 3 கவலையும் பார்த்துக்கொள்ள இல்ல அதுதான் இந்த பண்டி கொஞ்சம் விளங்கி கொள்வது கடினமாக இருக்குமென்று நான் உண்மையில யோசிக்க இல்லை. மற்றது சாதாரணமாக இதுக்கு இருக்கக்கூடிய இந்த தொடர்புடமே நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சின்ன விளங்கப்படுத்தி இருக்கிறேன். சரிதானே? உலகளாவிய ஊடக வலையமைப்புகளின் விரிவாக்கம், செயற்கைக்கோள் தொடர்பாக தொழில்நுட்பம் பெருக்கமடையுது. அதனால சக்தி வாய்ந்த ஒரு ஊடகம் உருவாகுது. அதனால தொழில்நுட்ப திரைப்படங்கள் எல்லா வருமானங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. ஆகவே இந்த ஹாலிவுட் திரைப்படங்கள் எல்லாருக்கும் விரிவாக்கமும் செயற்கைக்கோள் தொடர்பான தொழில்நுட்பங்களின் பெருக்கமும் காரணமாக அமைந்தது என்பதை நாங்கள் இல்லை என்று சொன்னால் அது பொருத்தமானதாக இருக்காது என்பதை நான் விளங்கப்படுத்தி இருக்கிறேன். இனி நீங்க ஒருக்கா திருப்பி போய் பாருங்க. சரிதானே? சரி, நாங்கள் சொன்ன போல 3 கேள்வியை பார்த்து முடியலை. நாங்கள் கொஞ்சம் வேகப்படுத்துவோம். ஹாலிவுட் திரைப்படங்களுடன் இணைந்த விதத்தில் அமெரிக்க கலாச்சாரத்தை அடையாளப்படுத்தும் கூறுகள் உலகெங்கிலும் எடுத்து செல்லப்படுவது மேலைய கலாச்சாரத்தின் கலாச்சார தனித்தன்மையை சீர்குலைத்து கலாச்சார அடையாளங்களை இழக்கக்கூடிய ஒரு அச்சுறுத்தலை எடுத்து வந்துள்ளது. இல்லை இல்லைன்னு தான் வரும். ஏன் இல்லை என்று சொல்றீங்க? அது சார் அது வந்து ஒவ்வொரு ஆள்கையும் தனியான கலாச்சாரத்தை, சொந்த கலாச்சாரத்தை தான் இழக்கக்கூடிய அச்சுறுத்தலுக்கு ஏற்படுத்துது. அது குறிப்பா வளர்முக நாடுகளின் தான் நாங்க மென்ஷன் பண்றார். பிரதானமாக இந்த பந்தி முழுவதும் இந்த உரைப்பதிலுமே சொல்லப்படுவது வளர்முக நாடுகளின் கலாச்சாரத்துக்கு உலகமயமாக்கலினால் ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என்பதுதான் அவர் பேச வருகிற துணைப்பொருள். சரிதானே? இது மேலத்தைய கலாச்சாரத்துக்கான அச்சுறுத்தல் அல்ல. ஆகவே இல்லை என்ற முடிவுக்கு வரலாம். சரியா? 30வது கேள்வி போகிறேன். சமூக வழக்காறுகள், பாரம்பரியங்கள் மற்றும் தன்னடக்கம், தேசபக்தி மற்றும் தியாகம் போன்ற உயரிய விழுமியங்களை மதித்து போற்றும் தென்னாசிய நாடுகளின் கலாச்சாரத்தை உலகமயமாக்கலின் கலாச்சாரம் புறக்கணிக்கின்றது.
ஏனென்றால் அவர் சொல்லி இருக்கிறார், உலகமயமாக்கலின் கலாச்சாரம் என்பது ஒரு பண கலாச்சாரம். பண கலாச்சாரத்துக்குள்ள வராத விடயங்கள் இந்த சமூக வழக்காறு, பாரம்பரியம், தன்னடக்கம், தேசபக்தி, தியாகம் போன்றவை அதற்குள்ள வரவில்லை என்று சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆம் என்கிற விடைக்கு போகும். 31வது கேள்வி, உலகளாவிய ஊடக விரிவாக்கம், செயற்கைக்கோள் தொடர்பாடல் பெருக்கம் என்பன காரணமாக கலாச்சாரத்தின் பாய்ச்சல் வளர்ச்சியடைந்த நாடுகளிலிருந்து வளர்முக நாடுகளை நோக்கியதாக ஒரு வழி பாதையிலே இடம்பெறுவதனை காண முடிகிறது. உலகளாவிய ஊடக விரிவாக்கம், செயற்கைக்கோள் தொடர்பாடல் பெருக்கம் என்பன காரணமாக கலாச்சாரத்தின் பாய்ச்சல் வளர்ச்சியடைந்த நாடுகளிலிருந்து வளர்முக நாடுகளை நோக்கியதாக ஒரு வழி பாதையிலே இடம்பெறுவதனை காண முடிகிறது. வேற விடைகள் பிள்ளைகள்? நிச்சயிக்க முடியாது. என்னென்றால் இந்த உலகளாவிய ஊடக விரிவாக்கம், செயற்கைக்கோள் தொடர்பாடல் பெருக்கம் என்பவை அமெரிக்க திரைப்படங்களை உலகம் முழுவதற்கும் கொண்டு போவதற்கு உதவி இருக்குது. சரிதானே? அமெரிக்க திரைப்படங்களை கொண்டு போறதுக்கு உதவி இருக்கு. ஆனால் மேலத்தைய கலாச்சாரம் என்பது தனி அமெரிக்க படங்கள் மட்டுமல்ல. சரி, அதுதான் ஒரு வழி பாய்ச்சலுக்கு காரணமாக இருக்கிறதா என்றால் அதுவும் ஒரு காரணமாக இருக்கு. ஏன் இதே விடயத்தை உலகளாவிய ஊடக விரிவாக்கத்தையும் செயற்கைக்கோள் தொடர்பாளர்கள் பெருக்கத்தையும் பாவிச்சு கீழத்தேச கலாச்சாரத்தை மேலையும் கொண்டு போகலாம் தானே? அதே விஷயத்தை பாவிச்சு அந்த மாஸ் மீடியாவை பாவிச்சு கொண்டு போகலாம் தானே? இங்க இதுதான் நடக்குது. இப்போது நடைமுறையில மேலத்தேச கலாச்சாரம் கீழத்தேசத்துக்கு போகுதோ அதுக்கு விளக்கம் தான் இவர் சொல்லியிருக்காரு. எப்படி போகுதுன்றதை விளங்கப்படுத்தி சொல்லியிருக்காரு. பாருங்கோ, அமெரிக்காவின் திரைப்படங்கள் போகுது. அது மட்டுமில்லை, அவர்களுடைய உடை, இசை, உணவு, அதுபோல அவர்களுடைய சிகரெட் போன்ற பல்வேறு விடயங்கள் இங்க போகுது என்று சொல்லி இருக்கிறேன். ஆனால் இதுதான் காரணம், இந்த வளர்ச்சியடைந்த ஊடகம் தான் காரணம் என்று சொல்லி அந்த ஊடகத்தை அவர் இந்த பாய்ச்சலுக்கான காரணமாக சொல்லல. பாய்ச்சல் நிகழ்ந்ததில் ஒரு விடயம் திரைப்படம் போனது. திரைப்படம் போனதுக்கு இந்த ஊடகங்கள் உதவி இருக்கு என்று சொல்லி இருக்கிறாரே தவிர வளர்முக நாடுகளில் இருந்து வளர்ந்த நாடுகளை நோக்கிய ஒரு வழிப்பாதை பாய்ச்சலுக்கு ஊடகம் தான் காரணமோ என்றால் ஊடகமும் ஒரு பங்களிப்பு செய்து போல இருக்குது. ஆனால் எங்களுக்கு அதை அறுதிப்பட சொல்ல முடியல. இதுல இருக்கிற விடைகளுக்கு நிச்சயிக்க முடியாது என்பது இருப்பவற்றுக்குள்ள சிறந்த விடை. சரிதானே? சரி, அடுத்த பகுதியை பார்ப்போம். இந்த உரைப்பகுதி கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வகையில அதிகமான குழப்பங்களை தந்திருக்கு அல்லது விளங்கிக் கொள்ள கடினமானதாக இருந்திருக்கு போல இருக்கு. கொஞ்சம் பிரித்து வாசிங்க. இதுல சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான விடயம் என்னென்னால், உலகமயமாக்கல் கொள்கை அடிப்படையில அல்லது ஒரு கோட்பாடு ரீதியாக தியரட்டிக்கலா இது உலகத்திலே எல்லா மக்கள்கிட்ட இருந்தும் எல்லா விடயங்களையும் பரிமாறுவதற்கு ஏற்றதாக அமைந்திருக்குது. ஆனால் உண்மையிலே அது நடக்கையில கலாச்சாரம் என்கிற விடயத்திலே அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், கருத்துக்களையும் அறிவையும் கலாச்சாரத்தையும் எல்லார்ட்டையும் இருந்தும் பெற்றுக்கொள்ளது வழிவகுக்குது. ஆனா கலாச்சாரத்தை பார்த்தா கீழே இருந்து மேல போகையில மேலே இருந்து கீழே தான் வந்து கொண்டு இருக்குது. மேலை தேசம் கீழே தேசம் என்று நான் சொல்றேன், மேல கீழே வந்து கொண்டிருக்கு என்பதை அவர் விளங்கப்படுத்தி சொல்லுகிறார். இதனால தென்னாசிய நாடுகள், அதாவது கீழே தேச நாடுகளுடைய பண்பாட்டின் மீது ஒரு அச்சுறுத்தல் ஒன்று இருக்குது என்பதை சொல்ல வருவதுதான் நாங்கள் வாசித்த உரைப்பகுதியினுடைய சாராம்சமாக இருக்கும். சரி, இதை புரிஞ்சு கொண்டு திருப்பி ஒருக்கா வாசிங்க. நான் அடுத்த பந்தி போகிறேன். சின்ன பந்தி தான் அடுத்தது. மக்கள் இந்த வழிகாட்டுதல்களை எவ்விதம் அங்கீகரித்தனர் என்பதும் பௌத்த போதனைகளுக்கு ஏற்ப எவ்விதம் வாழ்ந்தனர் என்பதும் தெளிவாகிறது. சிங்கள கலாச்சாரம் என்றால் பௌத்த கலாச்சாரம். பௌத்தர்கள் எப்பொழுதும் அமைதியானவர்கள், விலங்குகளிடத்தும் அன்பு செலுத்துகின்றவர்கள். அசோக மன்னனை போன்று மன்னர்கள் முன்மாதிரியாக திகழ்ந்தமைக்கு எமது வரலாற்றில் உதாரணங்கள் உண்டு. பௌத்தத்தின் அடிப்படை கோட்பாடாக அமைந்த அகிம்சை வழியையே மன்னர் பின்பற்றினர். முதல் மாடு நேராக போனால் ஏனையவும் அதனை பின்பற்றும்.
இவ்விதமாக மக்களால் நியமிக்கப்பட்ட மன்னர் நீதி நெறி வழி நடக்கும் போது மக்கள் அனைவரும் நீதி நெறிப்பட்ட வாழ்க்கை நடத்துவர். மன்னன் நீதி நேர்மை உள்ளவனாயிருந்தால் நாடு முன்னேற்றம் அடையும், போதனையிலும் சாதனையே சிறந்தது. திருப்பி ஒருக்க வாசிப்போம். மக்கள் இந்த வழிகாட்டுதல்களை எவ்விதம் அங்கீகரித்தனர்? பிள்ளைகள் கொஞ்சம் கவனிங்க. அதுல சில வேளையில முன்னுக்கு இருக்கிற கேள்விகளுக்கு விட தெரிய இல்லை என்றால் நான் ரெக்கார்ட் போடுவோம், திருப்பி பார்த்து கொள்ளையிலும். இப்ப அதுக்கு விடைய தேடிக்கொண்டிருப்பீர்களாக இருந்தால் இப்ப படிக்கிறதுக்கு திருப்பி விடைய தேட வேண்டி வரும். அதை பேருந்து மற்ற வேற கேட்கணும், என்ன சொன்னது என்று சொல்லி. சரியா? எப்பவுமே அந்த பி பிரசன்ட் அந்த இடத்திலேயே இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இப்ப போயிட்டு 17வது கேள்விக்கு என்ன விட என்று கேட்டுக்கொண்டிருப்பீர்களாக இருந்தால் 32ஆம் கேள்விக்கு என்ன விட என்று இன்னொரு அரை மணி நேரத்துக்கு பிறகு இருக்க வேண்டி வரும். விளங்கப்படுத்துற நேரத்துல இந்த விடயத்தை பாருங்க. நீங்கள் கவனிக்க தவறுனா, உங்களுக்கு சிக்னல் வெட்டிட்டுது, ஏதோ ஒரு விதத்துல தவற விட்டீங்கன்னா அதுக்கு தான் வீடியோ போடுறது, அந்த நேரம் பார்த்துக் கொள்ளுங்க. சரியா? நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டிருப்பீங்க, மற்ற ஆக்கள் அதுக்கு விட சொல்லி கொண்டு வந்து மற்றவனையும் குழப்புற வேலையை பார்க்க வேணும். திருப்பி வாசிக்கிற இந்த பந்திய மக்கள் இந்த வழிகாட்டுதல்களை எவ்விதம் அங்கீகரித்தனர் என்பதும் பௌத்த போதனைகளுக்கு ஏற்ப எவ்விதம் வாழ்ந்தனர் என்பதும் தெளிவாக. சிங்கள கலாச்சாரம் என்றால் பௌத்த கலாச்சாரம். பௌத்தர்கள் எப்பொழுதும் அமைதியானவர்கள், விலங்குகளிடத்தும் அன்பு செலுத்துகிறவர்கள். அசோக மன்னனை போன்று மன்னர்கள் முன்மாதிரியாக திகழ்ந்தமைக்கு எமது வரலாற்றில் உதாரணங்கள் உண்டு. பௌத்தத்தின் அடிப்படை கோட்பாடாக அமைந்த அகிம்சை வழியையே மன்னர் பின்பற்றினார். முதல் மாடு நேராக போனால் ஏனையவும் அதனை பின்பற்றும். இதே விதமாக மக்களால் நியமிக்கப்பட்ட மன்னர் நீதி நெறி வழி நடக்கும் போது மக்கள் அனைவரும் நீதி நெறிப்பட்ட வாழ்க்கை நடத்துவர். மன்னன் நீதி நேர்மை உள்ளவனாயிருந்தால் நாடு முன்னேற்றம் அடையும், போதனையிலும் சாதனையே சிறந்தது. சரி, 4 கேள்வி இருக்குது, பார்ப்போம். எப்பொழுதும் அமைதியாக வாழவும் விலங்குகளிடத்தும் அன்பு செலுத்துவதற்கும் அசோக மன்னனை பார்த்து பௌத்த மன்னர்கள் பழகி கொண்டனர். நிச்சயிக்க முடியாது. ஆம் ஆம், நிச்சயிக்க முடியாது. வேற விடைகள் இல்லைங்கிறது விடையே இல்லையேன. எப்பொழுதும் அமைதியாக வாழவும் விலங்குகளிடத்தும் அன்பு செலுத்துவதற்கும் அசோக மன்னனை பார்த்து பௌத்த மன்னர்கள் பழகி கொண்டனர். இங்க அசோக மன்னனை பற்றி என்ன சிறப்பு சொல்லப்பட்டிருக்குது? முன்மாதிரியான ஒரு உதாரணத்தை தான் அவர் சொல்றாங்க. அசோக மன்னன் முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கிறார். எங்களுடைய வரலாற்றிலையும் அதே போன்ற மன்னர்கள் இருந்ததற்கு உதாரணங்கள் இருக்குது. அசோக மன்னனை போல மன்னர்கள் எங்களுடைய வரலாற்றிலேயும் இருந்திருக்கிறார்கள். சரிதானே? அவர்கள் அகிம்சையை பின்பற்றினார்கள். பௌத்தத்தின் அடிப்படை கோட்பாடாக அமைந்த அகிம்சை வழியை மன்னர் பின்பற்றினர். அதனால அசோக மன்னனும் அகிம்சை வழியை தான் பின்பற்றி இருக்கிறார். அப்ப அமைதியாக வாழவும் விலங்குகளிடத்தும் அன்பு செலுத்துவதற்கும் அசோக மன்னனை பார்த்து பௌத்த மன்னர்கள் பழகி கொண்டனர் என்றால் இல்லை என்பதை நாங்கள் விடையாக எடுக்க இயலாது. ஆம் என்று சொல்லி இருந்தால் இந்த உரைப்பகுதியில அவ்வாறு சொல்லப்பட்டிருக்க வேணும். ஆனால் பௌத்த மன்னனை பார்த்து பழகினவே என்று உரைப்பகுதியில சொல்ல இல்லை. சரிதானே? ஆனால் அதுக்கான சாத்தியம் இருக்கு போல இருக்குது. பௌத்த மன்னனை போன்று என்ன அசோக மன்னனை போன்று மன்னர்கள் இங்கேயும் இருந்திருக்கிறார்கள். பௌத்தத்தின் அடிப்படை கோட்பாடு அகிம்சை, அதைத்தான் மன்னர் பின்பற்றினார்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் அதை பார்த்து பின்பற்றி இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. ஆனா கட்டாயமா அவர்கள் அதை பார்த்துதான் பின்பற்றினார்கள் என்று சொல்ல முடியவில்லை. ஆகவே ஆம் என்பதை விட நிச்சயிக்க முடியாது என்பது பொருத்தமான விடை. இல்லை என்பது பொருத்தமே இல்லை, அதை நாங்கள் எடுக்கிறார்கள். சரிதானே? அப்ப ஆம் என்பது நிச்சயமான ஒரு விடை அல்ல, நாங்கள் நிச்சயிக்க முடியாது என்பதை நாங்கள் எடுத்துக்கொள்ள. முதல் மாடு நேராக போனால் ஏனையவும் அதனை பின்பற்றும் என்பதில் முதல் மாடு என்பது முதலாக பௌத்த மதத்தினை அறிமுகப்படுத்திய அசோக மன்னனை குறிப்பிடுகிறது. இல்லை இல்லை இல்லை. அப்ப இங்க முதல் மாடு என்பது யாரை சொல்லுது? ஒரு அரசன் சொல்லு. சரியா அரசன் ஒண்ணு இருந்தா மத்தது எல்லாமே சரியா நடக்கும் என்ற விஷயம். எந்த ஒரு அரசன் இருப்பதற்கு இங்க சொல்லப்பட்டிருக்கு. என்ன
சரிதான். எந்த ஒரு அரசனும் அதுதான் முதல் மாடு என்று சொல்லப்படுவதனுடைய கருத்து. அந்த நாட்டினுடைய முதல் பிரஜையாக இருக்கிற மன்னன் நேராக இருந்தால் ஏனையவர்களும் நேராக இருப்பார்கள் என்பதை சொல்லப்பட்டிருக்கு. அது இவரே அல்ல, அசோகனை குறிக்க இல்லை, ஆகவே இல்லை என்பது சரி. பௌத்த போதனைகளுக்கு ஏற்ப மக்கள் வாழ்ந்தனர். எனினும் பௌத்த போதனையிலும் மக்கள் செய்கின்ற சாதனையே சிறந்தது என உரையாசிரியர் குறிப்பிடுகிறார். சரி, ஆம், சரியா? சரி. பௌத்த போதனைகளுக்கு ஏற்ப மக்கள் வாழ்ந்தனர். எனினும் பௌத்த போதனையிலும் மக்கள் செய்கின்ற சாதனையே சிறந்தது என உரையாசிரியர் குறிப்பிடுகிறார். அதனுடைய கருத்து சரியா ஏற்றுக்கொள்வீங்களா? வேற விடைகள்? சரி, இங்க கவனிங்க. இந்த போதனையிலும் சாதனையே சிறந்தது ஏன் சொல்லப்பட்டிருக்கு? யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு? அரசனுக்கு, மன்னனுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. மன்னனுக்கு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி மன்னனுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு முடிவுக்கு வாரீங்க? மன்னன் நீதி நேர்மை உள்ளவனாயிருந்தால் நாடு முன்னேறும். அந்த நாடு முன்னேற்றத்தை வச்சுதான் அது. அப்ப போதனை என்பது யாருடையது? அரசனுடையது. அரசனுடைய. சாதனை என்பது யாருடையது? அரசன் தான். போதனை என்பது என்ன? மக்கள் நீதி நேர்மையோடு இருக்க வேண்டும் என்று மன்னன் சொல்லிக் கொண்டிருப்பது போதனை. சாதனை என்பது மக்களுடையது. அது மக்கள் வந்து அதை சரியா செஞ்சா அது சாதனை. போதனையிலும் சாதனையே சிறந்தது என்று சொல்லப்படுவதனுடைய கருத்து, மன்னன் நீதி நேர்மை உள்ளவராக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதை விட அவர் நீதி நேர்மை உள்ளவராக இருப்பது சிறந்தது. சொல்றதுதான் இங்க மன்னனுடையதுதான். மன்னன் நீதி நேர்மை உள்ளவனாக இருந்தால் நாடு முன்னேற்றம் அடையும் என்று சொல்லி போட்டு போதனையிலும் சாதனையை சிறந்தது என்று சொல்வதன் மூலமாக மன்னன் சும்மா நீதி நேர்மையை பற்றி பேசிக் கொண்டிருந்தால் காணா ஏன்னா அப்படி சொல்லிக் கொண்டு ஊழலற்ற நாட்டை உண்டாக்க போகிறோம் என்று சொல்லுகிறதை விட ஊழல் இல்லாம இருக்கிறது தான் சிறந்தது. அப்ப சொல்லிலும் பார்க்க செயல் சிறந்தது. யாருக்கு இது சொல்லப்பட்டிருக்குது? மன்னனுக்கு. மன்னனுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 34வது கேள்வியை வாசிங்க. இது மக்களை வச்சு சொல்லிருக்காங்க. அது இந்த மன்னன் வழிகாட்டுவதை பற்றி சொல்லப்பட்டிருக்கா? 34ஆம் கூட்டில. சரி, இந்த போதனையிலும் சாதனை சிறந்தது என்பது பௌத்த மதத்தோட சம்பந்தப்படுதா? அது மன்னனுடைய நீதி நேர்மை என்ன? சரி, பௌத்த மதத்தோட சம்பந்தப்பட்டு அகிம்சை என்று எடுத்துக்கொண்டால் கூட இங்க பௌத்த மத சாதனைகளை பற்றி அது சொல்ல இல்லை. பௌத்த போதனைகளுக்கு ஏற்ப மக்கள் வாழ்ந்தனர். எனினும் பௌத்த போதனையிலும் மக்கள் செய்கின்ற சாதனையே சிறந்தது. இங்க மக்களை பற்றியதே இல்லை அந்த கூற்று. போதனையிலும் சாதனை சிறந்தது என்பது மன்னனை பற்றியது. அதாவது மன்னன் வார்த்தைகளால் வழிகாட்டுவதை விட வாழ்க்கையினால் வழிகாட்டுவது சிறந்தது என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே 34வது கூற்றுக்கு சரியான விட இல்லை. 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 சரிதானே? இல்லை என்பது சரியான விடை. சொல்லுங்க. அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லிருக்கல பௌத்த போதனைகளுக்கு ஏற்ப எவ்விதம் வாழ்ந்தனர் என்பது தெளிவாகின்றது போட்டுட்டு தானே கடைசியா முடிக்கும் போது போதனையிலையும் சாதனையே சிறந்தது என்று போட்டுட்டு தானே. அப்பேன் அந்த போதனைகளுக்கு ஏற்ப மக்கள் வாழ்ந்ததுதான் சாதனை என்று வராதா? இதனுடைய தொடர்ச்சியாகத்தானே தாங்க சொல்லி இருக்கு. மன்னன் நீதி நேர்மை உள்ளவனாயிருந்தால் நாடு முன்னேற்றம் அடையும் என்று சொல்லி போட்டு அதனுடைய தொடர்ச்சியாக போதனையிலும் சாதனை சிறந்தது. இந்த மக்களுக்கு வழிகாட்டுவதை பற்றி பின்னால நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. என்னென்றா மன்னர்கள் முன்மாதிரியாக திகழ்ந்தமைக்கு வரலாறு இருக்குது. முதல் மாடு நேரா போனா ஏனைய மாடெல்லாம் நேரா போகும். மன்னன் நீதி நெறி வழி நடக்கும் போது மக்கள் எல்லோரும் நீதி நெறியான வாழ்க்கையை வாழ்வார்கள். மன்னன் நீதி நேர்மை உள்ளவனாயிருந்தா நாடு முன்னேறும் என்று திருப்பி திருப்பி மன்னனை பற்றியே சொல்லி போட்டு போதனையிலும் சாதனை சிறந்தது என்று சொல்லுவது மன்னன் சொல்லிக் கொண்டிருக்கிறத விட நடந்து காட்டுறது வாழ்ந்து காட்டுவது நல்லது என்பதாகத்தான் நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம். சரிதானே? சரி, 35வது கேள்வி போகிறேன்.
பௌத்த மன்னர்கள் எல்லோரும் அகிம்சை வழியையே பின்பற்றி அசோக மன்னனை போன்று முன்மாதிரியாக திகழ்ந்தனர். நிச்சயிக்க முடியாது சார். நிச்சயிக்க முடியாது. எல்லோரும் இருந்தார்களா எங்களுக்கு தெரியல. ஏன் சொல்லு, அசோக மன்னனை போன்று மன்னர்கள் முன்மாதிரியாக திகழ்ந்தமைக்கு எமது வரலாற்றில் உதாரணங்கள் உண்டு. எல்லோரும் அப்படியே இருந்தார்களா என்றால் எங்களுக்கு தெரியாது. என்ன இப்ப இல்லைன்னு சொல்லக்கூடாது, நாங்கள் பிரச்சனையா போயிடும், நிச்சயிக்க முடியாது என்பது சரியானபடியாக இருக்கும். சரி, நாங்கள் ஒரு சின்ன ஓய்வு ஒன்று எடுத்துக்கொண்டு தொடர்ந்து பேசலாம். ஆஃப் ரெக்கார்டிங்ல வச்சுக்கொண்டு கதைக்கிறேன். சரி, நாங்கள் 36 தொடக்கம் 50 வரையான வினாக்களை, இன்னும் 15 வினாக்கள் இருக்குது, 30 நிமிஷத்துல பார்க்கலாம் என்று நம்புகிறேன். பார்ப்போம். தரப்பட்டுள்ள உரைப்பகுதிகளை வாசித்து 36 தொடக்கம் 50 வரையிலான வினாக்களுக்கு தரப்பட்டுள்ள கூற்றுக்களுள் மிகவும் பொருத்தமான விடையை தெரிந்து அதன் இலக்கத்தை எதிரே உள்ள அடைப்புக்குள் எழுதுக. இந்த வகையான வினாக்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பல்லறிவு வினாக்கள் வகையை சேர்ந்தது. ஆனால் இதுல என்ன பிரச்சனை என்றால் பெரும்பாலும் 4 விடையும் சரி போல இருக்கும். இந்த வகையான சில வினாக்களையும் நாங்கள் திரும்ப ஒரு தடவை பார்க்க வேண்டும். சரிதானே? அப்போ இதுல இருக்கக்கூடிய விஷயத்தை கிரகிச்சு கொண்டு போயிட்டு ஒரே தரத்துல விடையளிக்கிறது எங்களுக்கு நல்லதா இருக்கும். அப்போ இயலுமான வரைக்கும் வாசிக்கிற நேரத்தில் அதனுடைய சாராம்சத்தை கிரகிச்சு கொண்டு போக வேணும். நேற்று சில பேர் கேட்டிருந்தார்கள், அதுல சொல்லப்படுற விடயத்தை நாங்கள் குறிச்சு கொள்ளலாமா என்று சொல்லி. அந்த குறிச்சு கொள்வதற்கு முன்னால நீங்கள் ஒரு காரியம் செய்யலாம். இப்படியான வருகிற நேரத்துல உரைப்பகுதியை ஒருக்கா வாசிச்சு போட்டு மேலோட்டமா கேள்விகளையும் ஒருக்கா வாசிச்சுட்டால் முக்கியமாக எந்த இடங்கள்ல கேள்விகள் இருக்குங்கிறது தெரியும். இப்ப 2ஆம் தரம் வாசிக்கிற நேரத்துல அதனோடு சம்பந்தப்பட்ட விடயங்களின் மீது கூடுதலாக நீங்க கரிசனை இருக்கக்கூடியதா இருக்கும். அல்லது கேள்விகளோட சம்பந்தம் இல்லாத நிறைய விடயங்கள் அந்த பந்தியில இருக்குமாக இருந்தால் நீங்கள் அனாவசியமாக அந்த விடயங்களை கிரகித்து அதற்குரிய குறிப்புகளை எழுதி கொண்டு போயிட்டு பார்த்தால் அதுக்குள்ள எந்த கேள்வியுமே கேட்டிருக்க மாட்டார்கள். அப்படியான விடயங்களையும் அவர்கள் பின்பற்றுகிறார். சரிதானே? அப்படியான ஒரு முறைமையும் சில பரீட்சைகள் அல்லது பரீட்சை வினாத்தாள தயாரிப்பவர்கள்ட்ட அந்த பண்பு இருக்கு. அவர்கள் ஒரு உரைப்பகுதியை தந்துவோடு அந்த உரைப்பகுதியை முழுவதையும் பயன்படுத்த மாட்டார்கள். ஒரு 60% தான் பயன்படுத்துவார்கள். 40% வீணே விட்டு விடுவார்கள். அப்படி விடுகிற நேரத்தில் அந்த 40% பகுதியையும் கிரகிப்பதற்கு நீங்கள் செய்கிற முயற்சி ஒரு அனாவசியமான நேர விரியமாக போய் அதுலையும் கவனம் எடுக்க வேண்டும். உரைப்பகுதி முழுவதையும் கிரகிக்க வேண்டிய தேவை இருக்கிறதா, முழுவதற்கும் குறிப்புகளை தயாரித்து கொள்ள வேண்டி இருக்கா, எழுதி கொள்ள வேண்டி இருக்கா என்று பார்க்கறதுக்கு ஒரு கேள்விகளை பார்த்துட்டு அந்த கேள்விக்குரிய விடைகளை குறிப்பெடுப்பது சிறப்பாக இருக்கும். நீங்கள் எதையுமே ஒரு பேப்பரோட செய்து பார்க்கக்குள்ளதான் அந்த நுட்பங்கள் பிடிக்கும். சரிதானே? அந்த பந்தியை எடுத்து பந்திக்குரிய அனைத்தையும் குறிப்பெடுப்பதற்கு முன்பாக கேள்வியை பாருங்க. நாங்கள் எதிர்வருங்காலங்களில் வருகிற பேப்பர்களில் அந்த வகையான உரைப்பகுதிகளும் அமையும். ஒரு உரைப்பகுதி தரப்பட்டால் அதில் 60% பயன்படுத்தி கேள்விகள் தயாரித்து 40% வீணே விடுகின்ற முறையை நாங்கள் பின்பற்றுவோம். அப்ப அந்த நேரத்தில் உங்களுக்கு அது புலங்கும். எல்லாவற்றுக்கும் நாங்கள் குறிப்பிடுத்தது வீண் என்று சொல்லி அப்ப அதையும் கவனமா கையாள வேணும். கையாளக்கூடாதல்ல, கவனமா கையாள வேணும். எதற்கும் கேள்வியை படிச்சுட்டு குறிப்பெடுக்கிற நல்லது. சரி, இப்போ இதுக்குள்ள வருகிறேன். உண்மையில் மிகச்சிறந்த சட்டத்துறை சேவை, மருத்துவ சேவை, குடியியல் சேவை, பொதுப்பணி சேவை ஆகிய துறைகளை வழங்கியமைக்காக நாம் இப்பாடசாலைகளுக்கு கடமைப்பட்டுள்ளோம். இலங்கை சுதந்திரம் எய்தியதும் பயிற்சி பெற்ற இலங்கையர் நிர்வாகத்தில் அமைந்த ஆட்சி சேவை ஒன்று இயங்கியது என்பதிலிருந்து இச்சிறப்பினை நாம் இன்னும் கூடிய முறையில் உவக்கக்கூடியவராய் உள்ளோம். எனினும் ஆங்கில கல்வி முறை இலங்கைக்குள் புகுத்தப்பட்டது ஒன்றாகும். எனவே இதில் பல குறைபாடுகள் எழுவது இயற்கை. பல கல்வியாளர் இறக்குமதி செய்யப்பட்ட கல்வி முறை இலங்கைக்கு போதியதாகாது என்று கூறினர். இவர்களுள் வால்டர் சென்டல், ஜே.ஜே.ஆர். பிரிட்ஜ் ஆகியோர் அடங்குவர். இது இளைஞரை மக்கள் மரபு பண்பினை ஏளனம் செய்து பதவி நாடி அலையுமாறு வைத்தது என்று வால்டர் சென்டல் கருதினர்.
பாடவிதானத்தை இலங்கை சிறாரின் கல்வி தேவைக்கு இயைய அமைத்தல் முக்கியம் என்று ராபர்ட் பிரிட்ஜ் அவர்கள் கூறுகிறார். மிக புகழ்பெற்ற பிரெஞ்சு கல்வியலாளர் ஒருவர் இருபத்தி கூறிய ஒரு காரமான உரை இங்கு குறிப்பிடத்தக்கது. அவர் இலங்கையின் சிங்கள தமிழ் சிறாருக்கு ஆங்கில மொழி கற்பித்தார் இளைஞர் புத்தியை நலியச் செய்வதாகும் என்றார். பாடசாலைகள் பெரும்பாலும் நகர்களில் இருந்தன. எனவே நகர மாணவரும் கிராமத்து செல்வச் சிறாருமே இப்பாடசாலை கல்வி முறை பயனை பெறக்கூடியவராய் இருந்தனர். இக்கல்வி ஒன்றே சமூக பொருளாதார உயர்விற்கு இவ்வுயர்வு பொது சேவையோ குடியியல் சேவையோ மருத்துவ சேவையோ நீதித்துறை சேவையோ எச்சேவை வழியமைந்ததாயினும் வழிவகுக்க கூடியதாய் இருந்தது. இதனால் ஆங்கில பாடசாலைகள் பொருளாதார முறையில் ஓர் உயர்தானத்தை அடைந்தன. ஆயின் சுயமொழி பாடசாலைகள் ஆதியில் ஒரே நோக்கினே, அதாவது மக்களை தாய்மொழி கல்வி பெறச் செய்வதையே நோக்காக கொண்டிருந்தன. ஆங்கில கல்வி செலவு மிக்கதாயிருந்தமையால் சிலரே பயனடைந்தனர். சுயமொழி பாடசாலைகள் ஒரே தன்மையான கட்டட அமைப்பை கொண்டிருந்தன. பெரும்பாலும் இவை பல மாணவரை நெருக்கி அடக்கிய பெரும் மண்டபங்களாக இருந்தன. சாதாரண வகுப்பு கருவிகள் குறைந்த அளவில் இருந்தன. நூல் நிலையங்கள் அங்கு கிடையாது. விளையாட்டரங்குகள், விஞ்ஞான ஆய்வு கூடங்கள் கிடையாது. எனவே கல்வி புத்தக படிப்புடனேயே அமைகிறோம். இங்கு கல்வி கற்ற பெருந்தொகையான மாணவரின் பெற்றோர் பின்னர் அவர்களை ஆங்கில பாடசாலைகளுக்கு அனுப்பக்கூடிய பொருளாதாரம் உடையவராய் இருந்தால் அன்றி சமூகத்தில் முன்னேறுவதற்கு அம்மாணவர்க்கு எவ்வித வழியும் இல்லை. சுயமொழி கல்வி கற்ற ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய பயனுடைய தொழில் ஓர் ஆசிரியர் ஆதலே. சரி, இந்த பகுதியை திருப்பியும் ஒருக்க வாசிப்போம். உண்மையில் மிகச்சிறந்த சட்டத்துறை சேவை, மருத்துவ சேவை, குடியியல் சேவை, பொதுப்பணி சேவை ஆகிய துறைகளை வழங்கியமைக்காக நாம் இப்பாடசாலைகளுக்கு கடமைப்பட்டுள்ளோம். இங்க இப்பாடசாலைகள் என்று எதை சொல்லுகிறார்கள் என்பது எங்களுக்கு ஆரம்பத்துல புரிய இல்லை. இந்த பந்தியை வாசித்து முடிகிற நேரம் திருப்பி எங்களுக்கு விளங்கிட்டது. இவர் ஆங்கில பாடசாலைகளை சொல்லுகிறேன் என்று சொல்லி, ஆகவே இனி அது விளங்கினதுக்கு பிறகு இந்த பந்தியை வாசிக்கிற போது இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கு. இது ஆங்கில பாடசாலைகளைத்தான் சொல்லுகிறார் என்பது புரிஞ்சிட்டு. உண்மையில் மிகச்சிறந்த சட்டத்துறை சேவை, மருத்துவ சேவை, குடியியல் சேவை, பொதுப்பணி சேவை ஆகிய துறைகளை வழங்கியமைக்காக நாம் இப்பாடசாலைகளுக்கு கடமைப்பட்டுள்ளோம். இலங்கை சுதந்திரம் எய்தியதும் பயிற்சி பெற்ற இலங்கையர் நிர்வாகத்தில் அமைந்த ஆட்சி சேவை ஒன்று இயங்கியது என்பதிலிருந்து இச்சிறப்பினை நாம் இன்னும் கூடிய முறையில் உவக்கக்கூடியவராய் உள்ளோம். சரியா? எனினும் என்று சொல்ல எங்களுக்கு தெரியும் ஏதோ சொல்ல போறார். இதுவரைக்கும் நல்லா சொல்லி கொண்டு போனவர் 4 வகையான சேவைகளை வழங்கியது ஆங்கில பாடசாலைகள் என்றும், சுதந்திரம் அடைகின்ற போது இலங்கையர்கள் ஆட்சி நிர்வாகத்தை கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய ஆட்சி சேவை ஒன்று இயங்கியது என்பதிலிருந்து நாங்கள் இந்த ஆங்கில பாடசாலைகள் செய்த சேவையை நினைத்து மகிழக்கூடியவர்களாக இருந்தோம், உவக்கக்கூடியவராக உள்ளோம் என்றெல்லாம் சொல்லி போட்டு, எனினும் ஆங்கில கல்வி முறை இலங்கைக்குள் புகுத்தப்பட்டது ஒன்றாகும். எனவே இதில் பல குறைபாடுகள் எழுவது இயற்கை. ஆங்கில கல்வியில குறைபாடுகள் எழுவதற்கு காரணமாக அவர் சொல்லுவது அது இலங்கைக்குள் புகுத்தப்பட்டது என்பதனால். பல கல்வியாளர் இறக்குமதி செய்யப்பட்ட கல்வி முறை இலங்கைக்கு போதியதாகாது என்று கூறினர். இவர்களுள் வோல்டர் சென்ட்ரல், J.J.R. பிரிட்ஜ் ஆகியோர் அடங்குவர். இது இளைஞரை மக்கள் மரபு பண்பினை ஏளனம் செய்து பதவி நாடி அலையுமாறு வைத்தது என்று வால்டர் சென்ட்ரல் கருதினார். அவர் முதல் சொன்ன வால்டர் சென்ட்ரலை பற்றி சொல்லியாச்சு. பாடவிதானத்தை
இலங்கை சிறாரின் கல்வி தேவைக்கு அமைத்தல் முக்கியம் என்று ரோபர்ட் புரிச் அவர்கள் கூறினார். இந்த ரோபர்ட் புரிச் யார் என்று சொல்லி நாங்கள் விளங்கப்படக்கூடாது. என்னென்னால் மேலே சொன்னவை பற்றி தான் திருப்பி சொல்லுவார்கள் என்று கருதி கொண்டு இந்த ரோபர்ட் புரிச் என்பவர் தான் JAR புரிச்சாக இருக்கலாம் என்று நாங்கள் கருதுவோம். ஏனென்றால் JAR என்பது ரோபர்ட்டாக இருக்கலாம் என்று சில விடயங்களோ இல்லை சார் அங்க JAR புரிச் என்று சொல்லி இருக்கு, இங்க ரோபர்ட் புரிச் இருக்கு, ரெண்டு பேரும் வேறு வேறு ஆக்கள் என்று அடம் பிடிச்சால் ஒன்றும் செய்யல. சரிதானே? அவங்களுக்கு மேல ரெண்டு பேரை சொல்லி போட்டு அந்த ரெண்டு பேருடைய கருத்துக்களையும் கீழே பகிர்வார்கள் என்பது ஒரு பொதுவான நடைமுறை. அதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். மிக புகழ்பெற்ற பிரெஞ்சு கல்வியலாளர் ஒருவர் இது பற்றி கூடிய ஒரு காரமான உரை இங்கு குறிப்பிடத்தக்கது. அவர் இலங்கையின் சிங்கள தமிழ் சிறாருக்கு ஆங்கில மொழி கற்பித்தல் இளைஞர் புத்தியை நலிய செய்வதாகும் என்றார். இது வேறு அளவுக்கு பேர் சொல்லல, பிரெஞ்சுக்காரங்களால் சொல்லி இருக்கிறேன். சரிதானே? இளைஞர் புத்தியை நலிய செய்வதாகும் என்று சொல்லியிருக்கார். அதுக்கு பிறகு பாடசாலைகள் பெரும்பாலும் நகர்களில் இருந்தன. எனவே நகர மாணவரும் கிராமத்து செல்வ சிறாருமே பாடசாலை கல்வி முறை பயனை பெறக்கூடியதா இருந்தனர். இக்கல்வி ஒன்றே சமூக பொருளாதார உயர்விற்கு, இவ்வுயர்வு பொது சேவையோ குடியியல் சேவையோ மருத்துவ சேவையோ நீதித்துறை சேவையோ எச்சேவை வழி அமைந்ததாயினும் வழிவகுக்கக்கூடியதாய் இருந்தது. இதுல எங்களுடைய வாசிப்பு திறனை நாங்கள் கொஞ்சம் பிரிவுகிக்க வேண்டி இருக்கும் இந்த இடத்தில். சரிதானே? இக்கல்வி ஒன்றே சமூக பொருளாதார உயர்விற்கு, அதுக்கு பிறகு இருக்கிற இவ்வளவையும் பிரேக்கெட் பண்ணி போட்டு வாசிச்சால் வழிவகுக்க கூடியதாய் இருந்தது. இக்கல்வி ஒன்றே சமூக பொருளாதார உயர்வுக்கு வழிவகுக்க கூடியதாக இருந்தது. அதுக்கிடையில அவர் கொஞ்சம் அவசரப்படுறாரு. அவர் கொஞ்சம் அவசர கொடுக்க. சரிதானே? என்னத்துக்கு அவசரப்படுறாருன்னா இடையக்க சொல்றார், இந்த உயர்வு பொது சேவையோ குடியியல் சேவையோ மருத்துவ சேவையோ நீதித்துறை சேவையோ எந்த சேவை என்ற வழியில வாரதாக இருந்தாலும் அதை பிறகு சொல்லி இருக்கலாம். இந்த கல்வி ஒன்றுதான் சமூக பொருளாதார உயர்வுக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருந்தது. அந்த உயர்வு என்பது பொது சேவையினால் அல்ல குடியியல் சேவை மருத்துவ சேவை நீதித்துறை சேவை எவ்வகையிலும் அமையலாம் என்று சொல்லி இருந்தா எங்களுக்கு குழப்பம் இல்லை. சரிதானே? அவர் அந்த சமூக பொருளாதார உயர்வுக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருந்தது ஆங்கில கல்வி. அது என்ன விதமாக இந்த உயர்வு ஏற்படலாம்? சமூக பொருளாதார உயர்வு பொது சேவையினால குடியியல் சேவை மருத்துவ சேவை நீதித்துறை சேவை எந்த சேவையின் வழியாகவும் அமையலாம். இந்த 4 சேவையை பற்றி முதலில் சொல்லி போட்டேன். சரிதானே? வாசிக்கைக்குள்ள நாங்கள் கொஞ்சம் எங்களோட வாசிப்பு திறன்களை பயன்படுத்த வேணும். அதான் கிரகித்த. இதனால் ஆங்கில பாடசாலைகள் பொருளாதார முறையில் ஒரு உயர்தானத்தை அடைந்தன. ஆங்கில பாடசாலைகள் பொருளாதார முறையில் உயர்ஸ்தானத்தை அடைந்ததற்கு காரணமாக என்னத்தை சொல்றார்? யார் பதில் சொல்றீங்க? ஆங்கில பாடசாலைகள் பொருளாதார முறையில் ஓர் உயர்தானத்தை அடைந்தமைக்கு காரணமாக உரையாசிரியர் இதை குறிப்பிடுகிறார். நகர மாணவர்கள் கிராமத்து செல்வர்கள் தான் வந்து இத செல்வ செழிப்பு மிக்காக்கள் தான் வந்து இந்த பாடசாலையில சேரக்கூடியதா இருந்தது. சரி, வேற யார் பதில் சொல்றது அவங்கள தவிர? இக்கல்வி என்ற சொல் அந்த சமூக பொருளாதார உயர்வுக்கு இல்ல சமூக பொருளாதார உயர்வுக்கு வழிவகுக்கிறபடியால இதனால் என்று சொல்லி இருக்கிறார் தெளிவா. இதனால் எதனால் ஆங்கில பாடசாலைகள் பொருளாதார முறையில் ஒரு உயர் ஸ்தானத்தை அடைந்தன? சமூக பொருளாதார உயர்வு உண்டிக்கிறதால. ஆங்கில கல்வி முறை ஒன்றுதான் சமூக பொருளாதார உயர்வுக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருந்தமையால் ஆங்கில பாடசாலைகள் பொருளாதார முறையில் ஓர் உயர் ஸ்தானத்தை அடைந்தன. சரிதான்? இந்த ஆனால் இதனால் எனினும் என்று வருகிற இடங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். நாங்கள் ஏன் அப்படி சொல்லுகிறார் என்று சொல்லி எனினும் என்றா எங்களுக்கு தெரியும். இதுவரைக்கும் நல்லா சொல்லி போட ஏதோ பிழைக்க விட போற. சரி, எனவே என்றால் முன்னுக்கு இருப்பதை சுட்டி காட்டி அதன் காரணமாக என்று சொல்லுகிறேன். முன்னுக்கு இருந்ததை சுட்டி காட்டி அதன் காரணமாக என்று தொடர்பு எடுக்கிறார். எனினும் என்றால் மேல சொன்னது எப்படி இருந்தாலும் இன்னொரு பக்கத்தை அவர் சொல்ல போகிறார் என்ற முடிவுக்கு வரலாம். சரிதானே?
அதே போல இதனால் என்று வருகிற நேரங்கள்ல எதனால் அதை மேல விளக்கம் குறைவாகத்தான் சொல்லி இருக்கு. இங்க இருந்து தொடங்கி சரிதானே இந்த கூடியதா இருந்தது வரையில முடிக்கிறார். ஆனால் அது இடையேக்குள்ள கொஞ்சம் விஷயத்தை உயர்வுக்கு என்ன இவ்வுயர்வு பொது சேவையோ குடியியல் சேவையோ மருத்துவ சேவையோ நீதித்துறை சேவையோ எச்சேவை வழியமைந்ததாயினும் என்று சொல்லி ஒரு குழப்பத்தை தருகிறேன். ஆனால் இக்கல்வி ஒன்றே, அதாவது ஆங்கில கல்வி ஒன்றுதான் சமூக பொருளாதார உயர்விற்கு வழிவகுக்கக்கூடியதாக இருந்ததனால் ஆங்கில பாடசாலைகள் பொருளாதார முறையில் ஓர் உயர்தானத்தை அடைந்தன. ஆயின் ஆயின் சரியா. ஆகவே சரியே அந்த வகையில் சுயமொழி பாடசாலைகள் ஆதியில் ஒரே நோக்கினையே, அதாவது மக்களை தாய்மொழி கல்வி பெற செய்வதையே நோக்காக கொண்டிருந்தன. ஆங்கில கல்வி செலவு மிக்கதா இருந்தமையால் இது இச்சன்னா போட்டிருக்காங்க, இக்கன்னா மிக்கதா என்று வராது, மிக்கதாய் இருந்தமையால் சிலரே பயனடைந்தனர். ஆங்கில கல்வி செலவு மிக்கதா இருந்ததால் சிலரே பயனடைந்தனர். சுயமொழி பாடசாலைகள் ஒரே தன்மையான கட்டட அமைப்பை கொண்டிருந்தன. பெரும்பாலும் இவை பல மாணவரை நெருக்கி அடக்கிய ஒரு மண்டபங்களாக இருந்தன. சாதாரண வகுப்பு கருவிகள் குறைந்த அளவில் இருந்தன. நூல் நிலையங்கள் அங்கு கிடையா. விளையாட்டரங்குகள் விஞ்ஞான ஆய்வுக்கூடங்கள் கிடையா. எனவே கல்வி புத்தக படிப்புடனேயே அமைவுறும். இங்கு கல்வி பெற்ற பெருந்தொகையான மாணவரின் பெற்றோர் பின்னர் அவர்களை ஆங்கில பாடசாலைகளுக்கு அனுப்பக்கூடிய பொருளாதாரம் உடையவராய் இருந்தால் அன்றி சமூகத்தில் முன்னேறுவதற்கு அம்மாணவருக்கு எவ்வித வழியும் இல்லை. சுயமொழி கல்வி கற்ற ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய பயனுடைய தொழில் ஓர் ஆசிரியர் ஆகலே. சரி, கொஞ்சம் வசதி கருதி நான் இந்த பந்திய பிள்ளைகளுக்காக உடைக்கிறேன். சரிதானே? இந்த உரைப்பகுதிய துண்டு துண்டாக உடைக்கிறேன். இது முதலாவது துண்டு. இது முதலாவது துண்டு. சரியா? இது இரண்டாவது துண்டு. இது இரண்டாவது துண்டு. இது மூன்றாவது துண்டு. இதுக்கு கீழே இருக்கிறது 4. 4 சிறிய தலைப்புகள்ல இந்த விடயத்தை விளங்கப்படுத்தி இருக்கிறார். இவ்வாறு நாங்கள் கொஞ்சம் உத்துணர்ந்து பார்த்தா நல்லது. முதலாவது விடயம் சொல்லி இருக்கிறார், ஆங்கில பாடசாலைகளினால் கிடைத்த சிறந்த பெறுபு, நாட்டுக்கு கிடைத்த நன்மை, அந்த சமூகத்துக்கு கிடைத்த நன்மைகள். சரிதானே? இரண்டாவது, ஆங்கில கல்வி முறையில காணப்பட்ட குறைபாடுகள் பற்றிய கருத்துக்கள். சில குறைபாடுகள் அங்க இருந்திருக்குது என்று சொல்லி சரிதானே? மூன்றாவது, ஆங்கில பாடசாலைகள் பெருமதி மிக்கவையாக பொருளாதார ரீதியாக உயர்ஸ்தானத்தை அடைந்ததுக்கான காரணத்தை விளங்கப்படுத்துகிறது. நான்காவது, சுயமொழி பாடசாலைகளினுடைய பலவீனம் அல்லது இயலாமையை சொல்லுது. ஆங்கிலம் படிக்கிறது கணக்கு செலவா இருக்கிறதாலதான் இங்க படிக்க போச்சுனம். அங்க ஒரு வசதியும் இருக்கையில அங்க படிச்சுட்டு பிறகு இங்கிலீஷ் படிக்க போனால் ஏதும் பிரயோஜனம் இருக்குமே தவிர இல்லாட்டி அதனால பெரிய பயன் எதுவும் இல்லை. கடைசி வாத்தியார் ஆகலாம் என்று சொன்னேன். வாத்தியார் குறைவுன்னு நான் சொல்லல, அவர் சொன்னது அப்படித்தான். கடைசி வாத்தியார் ஆகலாம் என்று 4 விதமாக இது சொல்லப்பட்டிருக்குது. இதுக்கு மேல நான் கூட வியாக்கியானப்படுத்த இல்லை. இந்த பந்தியோட வச்சு கொண்டு நாங்கள் வினாக்களை பார்ப்போம். சரிதானே? தொடர்புடைய வினாக்களை கொஞ்சம் பார்த்து கொண்டு 36 மேல ஒன்றும் சொல்ல இல்லை, 4 கூட்டு தந்திருக்காரு, அவ்வளவுதான். இலங்கைக்கு கிடைத்த சுதந்திரத்தை பொறுப்பேற்க பொருத்தமான நபர்களை பயிற்றுவிக்கும் பணி ஒப்படைக்கப்பட்டிருந்தது ஆங்கில பாடசாலைகளுக்கு ஆகும். இந்நாட்டு சிவில் மற்றும் நிர்வாக சேவைகளின் ஆரம்பத்துக்கும் முன்னேற்றத்துக்கும் ஆங்கில பாடசாலைகளினால் ஆற்றப்பட்ட பணி மகத்தான். சட்டத்தரணிகளையும் மருத்துவர்களையும் பயிற்றுவித்தது ஆங்கில பாடசாலைகள் மூலமாகும். ஆங்கில பாடசாலைகளுக்கு நாம் கடமைப்பட்டிருப்பது அவை பெரும் எண்ணிக்கையான சிவில் சேவை அதிகாரிகளை பயிற்றுவித்தமையால் ஆகும்.
பொருத்தமான கூற்று எது? மூன்றாவது சரி. மூன்றாவது சார். ரெண்டாவது. ரெண்டாவது மூன்றாவது ரெண்டாவது 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 இரண்டாவது மூன்றாவது இருக்கும். மூன்றாவது நான்காவது அதுக்குள்ள உள்ளடங்கிடும். சரிதானே? முதலாவது தவறான கூற்று என்னென்றால் அவர்களுக்கு பொறுப்பளிக்கப்பட்டிருக்க இல்லை. பயிற்றுவிக்கும் பணி, சுதந்திரத்தை பொறுப்பேற்பதற்கு பொருத்தமான நபர்களை பயிற்றுவிக்கிற பணி அப்படி அல்ல. பொருத்தமான நபர்கள் இந்த ஆங்கில கல்வியினூடாக தோற்றம் பெற்றார்கள், அவ்வளவுதான். முதலாவது கூற்று பொருத்தமே இல்லை. 2, 3, 4 என்பவை பொருத்தமானவை. சரிதானே? அதுல பின்னால சிவில் மற்றும் நிர்வாக சேவைகளின் ஆரம்பத்துக்கும் முன்னேற்றத்துக்கும் ஆங்கில பாடசாலைகள் பணி செய்தன என்கிற ஒரு பரந்த ஒரு கருத்துக்குள்ள 3ஆம் 4ஆம் விடயங்கள் உள்ளடங்குவதன் காரணமாக 2 பொருத்தமான கூற்றாக இருக்கும். சரி, 37வது ஆங்கில கல்வி முறைமை பற்றி ஐரோப்பிய கல்வியாளர்கள் வெளியிட்ட கருத்துக்களில் யாதாயினும் தடை ஒன்று காணப்படுகின்றது. வெளிநாட்டு விற்பனர்கள் ஆங்கில கல்வியை எதிர்த்ததற்கு காரணம் அது வெளியிலிருந்து கொண்டு வந்தமையால் ஆகும். போல்டர் செண்டல் எடுத்து காட்டியது இலங்கையரின் தேவைக்கேற்ப ஆங்கில கல்வியின் பாடவிதானம் அமைக்கப்பட வேண்டும் என்பதாகும். ஆங்கில கல்வி முறை மூலம் மக்களின் சம்பிரதாய பூர்வ பயன்பாடுகளை கீழ்த்தரமாக கருத மாத்திரம் இளம் பரம்பரையினர் பயிற்றுவிக்கப்பட்டனர் என்பது வோல்டர் செண்டலின் கருத்தா? ஒன்று சார். மூன்றாவது. முதலாவது சார். மூன்றாவது. மூன்றாவது சார். நான்காவது சார். இரண்டாவது நான்காவது ஆங்கில கல்வி முறை மூலம் மக்களின் சம்பிரதாய பூர்வ பயன்பாடுகளை கீழ்த்தரமாக கருத மாத்திரம் இளம் பரம்பரையினர் பயிற்றுவிக்கப்பட்டனர் என்பது வோல்டர் செண்டலின் கருத்தாகும். சரியா? செண்டல் அப்படியா சொல்றாரு? இது இளைஞரை மக்கள் மரபு பண்பினை ஏளனம் செய்து பதவி நாடி அலைமாறு வைத்தது என்று வோல்டர் செண்டல் கருதுங்க. சரியா? இருக்கிற கூட்டுக்குள்ள அது பொருத்தமானதாக இருக்குது. அடுத்தது வோல்டர் செண்டல் எடுத்து காட்டியது இலங்கையரின் தேவைக்கேற்ப ஆங்கில கல்வியின் பாடவிதானம் அமைக்கப்பட வேண்டும். அது பிரிட்ஜ் சொன்னது, செண்டல் அல்ல. 3வது கூட்டு நாங்கள் எடுக்க தேவையில்லை. சரிதானே? ஆங்கில கல்வி முறை பற்றி ஐரோப்பிய கல்வியாளர்கள் வெளியிட்ட கருத்துக்களில் யாதாயினும் தடை ஒன்று காணப்படுகின்றது. இதுல இருக்கிறார்கள கருத்தின்படி அதுல ஒரு குறைபாடு ஒன்று சொல்லப்பட்டிருக்குது என்பது சாதாரணமா ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தடை ஒன்று காணப்படுகிறது என்பது சரியா? ஆங்கில கல்வியை எதிர்த்ததற்கு காரணம் அது வெளியிலிருந்து கொண்டு வந்தமையாலாகும். அப்படி அல்ல. அதுக்கு இந்த வெளியிலிருந்து கொண்டு வந்தாலும் திருத்த வேணும், மிஞ்சத்தை கேட்டபடி பாடவிதானத்தை மாற்ற வேணும் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறதால நாங்கள் இதுக்குள்ள இருக்கிறதுல பிழை என்று சொல்ல முடியாத கூற்று 4வது கூற்று எடுக்கலாம். சரியான விடையது 4 போட்டிருந்தார். நாங்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறது கடந்த கால வினாத்தாள்கள், புனையப்பட்டவை அல்ல. 38வது கேள்வி, சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளின் மூலம் பிள்ளைகளுக்கு கற்பித்தல் அவர்களது புத்தியை குறைக்கும் செயல் என்பது பிரெஞ்சு கல்வியாளர்களின் கருத்தாகும். ஆங்கில கல்வி முறையானது தொழிலை நோக்கமாக கொண்டு தயாரிக்கப்பட்டது என்பது ராபர்ட் பிரிட்ஜின் கருத்தாகும். வெளிநாட்டு கல்வியாளர்கள் கருத்து இங்கு உள்ளடக்கப்பட்டிருப்பது ஆங்கில கல்வி முறையின் குறைபாடுகளை எடுத்து காட்டுவதற்காகவாகும். சுயபாசை மற்றும் தாய்மொழி ஆகிய பதங்களின் மூலம் எடுத்து காட்டப்படுவது ஒன்றுக்கொன்று மாற்றமான 2 எண்ணக்கருக்கள் ஆகும். இதுல மிக தவறான கூற்றுக்கள் எது? தவறானது 4வது. 1ம் 4ம் தவறான கூற்றுக்கள். 1, 4. 3வது சார். இரண்டாவது. 3வது சரி சார். சரி. இந்த உரைப்பகுதி ராபர்ட் பிரிட்ஜின் கருத்து ஆங்கில கல்வி முறை தொழிலை நோக்கமாக கொண்டது என்று சொல்லப்பட்டிருக்கா? இல்ல சார். அதுல கல்வியிட தேவையை வந்துட்டு ராபர்ட் பிரிட்ஜ் என்ன சொல்றார்? பாடவிதானத்தை இலங்கை சிறாரின் கல்வி தேவைக்கவே அமைத்தல் முக்கியம் என்று சொல்லித்தான் அவர் சொல்லி இருக்கிறேன். சரிதானே? அப்போ
ரோபர்ட் பிரிச்சினுடைய கருத்துன்றது மூன்றாவதும் தவறான கூற்று. ஆகவே இரண்டாவது ஏன்னா மூன்றாவது வரலாம். மூன்றாவது கூற்றை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கே அது உள்ளடக்கினதின் நோக்கம் அதன் குறைபாட்டை சுட்டி காட்டுறதுக்கு தானே. சரி, அடுத்தது நகரங்களில் அமைக்கப்பட்ட பாடசாலை வில் என்று கிடக்குது. நான் நினைக்கிறேன் பாடசாலையில் என்று இருக்க வேண்டும். நகரங்களில் அமைக்கப்பட்ட ஆங்கில பாடசாலையில் நகர்ப்புற மாணவர்களினால் மாத்திரம் பயன்பெற முடிந்தது. சுயபாசை பாடசாலைகளில் கல்வி கற்ற செல்வந்தரான பெரியார்களின் பிள்ளைகள் சமூகத்தில் முன்னேறுவதற்காக ஆங்கில பாடசாலைகளின் கல்வி கற்றினர் என்பதாக அறிய முடிகிறது. ஆங்கிலேய பாடசாலைகளில் கல்வி கற்காதோருக்கு எந்த ஒரு தொழிலிலும் ஈடுபட்டு முன்னேற்றம் பெற முடியவில்லை. மாணவர்களிடம் பணம் அறவிட்டமையால் ஆங்கில பாடசாலைகள் பெரும் பொருளாதார மதிப்பை பெற்றன. இரண்டாவது விட சார் மிக தவறான கூற்று. முதலாவது தவறான கூற்று. ஏனென்றால் நகர்ப்புற மாணவர்களும் கிராமப்புற செல்வ நிலையுடைய மாணவர்களும் பயன்பெற்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே அதுல முழுமை இல்லை அந்த கூற்று. மூன்றாவதும் பிள்ளை சார் ஆசிரியர் தொழில பெறலாம் தானே, இதுல ஒரு தொழிலும் பெற முடியாதுன்னு சொல்றாங்க. மூன்றாவதும் தவறானது. நாலாவது பணம் அறவிடப்பட்ட இங்க இல்லை. அது செலவு மீந்ததாக இருந்தது சொல்லி இருந்ததை தவிர பணம் அறவிட்டார்களா என்று சொல்ல இல்லை. அதை விட அதால பொருளாதார மதிப்பை பெற்றது என்று சொல்லியும் இல்லை. பொருளாதார மதிப்பை பெற்றது காரணம் சமூக பொருளாதார முன்னேற்றத்தை கொடுத்தது. ஆகவே அதுவும் தவறு. அப்ப இருப்பவற்றுக்குள்ள இரண்டாவது பொருத்தமானதாக இருக்கு. சரி, 40வது கேள்வி. சுயபாசை பாடசாலையில் ஒரு பிரதான மண்டபம் தவிர்ந்த வேறு வகுப்பறைகள் இருக்கவில்லை. வகுப்பறைகளில் பயன்படுத்தும் உபகரணங்கள் எதுவும் சுயபாசை பாடசாலைகளில் இருக்கவில்லை. சுயபாசை பாடசாலைகளில் கல்வியானது நூலுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தமையால் நூல் நிலையங்கள் தேவைப்படவில்லை. சுயபாசை பாடசாலைகளில் பிள்ளைகளுக்கு சிங்களம், தமிழ், ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளும் கற்பிக்கப்பட்டதாக அறிய முடிகிறது. மூன்றாவது விட வரும் சார். நூலுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தமையால் நூல் நிலையங்கள் தேவைப்படவில்லை என்பது சரியா? இருக்கிறாங்க. ஆனால் நூலுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்ததுதான் நூலகம் இல்லாதது காரணம் என்று சொல்லி சொல்ல இல்லை. ஆகவே 3 விட முதலாவது பொருத்தமானதாக இருக்கும் பிள்ளைகளா. சரிதானே? சரி, நான் நினைக்கிறேன் திட்டமிட்ட அளவில் இந்த சரி 40 முதலாவது பொருத்தமாக இருக்கும் ஐயா. ஒரு மண்டபம் மட்டும்தான் அங்க இருந்தது, வேறு வகுப்பறைகள் இருக்கவில்லை என்ற நெருக்கி அடக்கிய ஒரு மண்டபம் மட்டும் இருந்தது என்று சொல்லி அதுல சொல்லுகிறார்கள். அது பொருத்தமாக இருக்கு. மற்ற 3 கூற்றும் பொருத்தமாக இருக்கு. சரிதானே? ஒரு சின்ன மனக்குறை உண்டு. எனக்கு இன்றைக்கு இந்த வினாத்தாளை நிறைவு செய்யலாம் என்று எதிர்பார்த்தது. சும்மா கடமைக்கு பதில சொல்லி போட்டு போகக்கூடாது என்று. சரிதானே? மற்றது கொஞ்சம் இன்னொன்று, நீங்கள் சில வேளைகளில் கேள்வி கேட்கிறார்களோட சின்ன மனக்குறைகள் உங்களுக்கு இருக்கும். அவர்கள் கொஞ்சம் கூடுதலாக அப்படி கேள்வி கேட்கிற போது நேர விரயம் தான். எனக்கு அது விளங்குது. 19ஆம் தேதி எக்ஸாமை வச்சுக்கொண்டு நேர விரயம் என்றது கொஞ்சம் நெருக்கடி. ஆனால் யாரையும் தவற விடக்கூடாது என்றதையும் நாங்கள் யோசிக்கிறோம். அவர்கள் நாங்கள் எங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் தானே. சரி, இன்னைக்கு கொஞ்சம் நேரம் விரயமாயிட்டு தான் எனக்கு அந்த மனக்குறை இருக்குது. நீங்கள் அதை ஒரு குறையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நான் அடுத்த வினாத்தால் உங்களுக்கு பதிவிடுகிற பிள்ளைகள் தயவு செய்து நேரத்தை சரிபார்த்து அந்த வினாத்தாளை செய்து பாருங்க. இதுக்கு பிறகு இந்த பல்லறிவு வினாக்கள் இருக்காது. வருகிற சனி ஞாயிறு கொஞ்சம் கூட நேரம் வகுப்பு இருக்கும். சரிதானே? 7:30 இருந்து ஒரு 10 மணி வரைக்கும் பார்க்கலாம். இதுல இருக்கிற 10 வினாக்கள், அதுல இருக்கிற 50, 60 வினாக்களையும் 2 நாட்கள்லையும் நிறைவு செய்வோம். அதை தொடர்ந்து பெரிய சுருக்கம், சின்ன சுருக்கம் போன்ற விடயங்களுக்கு கவனம் எடுக்க வேண்டும். அப்போ வினாத்தாளை தயவு செய்து பார்த்து கொண்டு வாங்க. செய்து பார்க்காம எந்த பிரயோசனமும் இல்லை. இந்த ரெக்கார்டிங்ல சொல்ற காரணம் வராதவர்களுக்கும் இந்த செய்தி போய் சேர வேணும் என்கிறதுக்காக. சரி, இந்த அளவில் நான் இன்றைக்கு இந்த வினாத்தாளை நிறைவு செய்து கொள்ளுகிறேன். 10 கேள்விகள் நிலுவை இருக்குது. நான் அடுத்த வகுப்புல நிச்சயமா இதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி, ஒரு 15 நிமிடம் நேரம் ஒதுக்கி இதை பார்த்துட்டு பிறகு புதிய வினாத்தாளுக்கு போவேன். புதிய வினாத்தாளை செய்து கொண்டு வாங்க. சரி,
இந்த அளவில் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். திரும்ப நாங்கள் சந்திக்கிற வரைக்கும் அதற்கு பிறகும் கூட எல்லோருக்கும் நல்ல பொழுதுகள் அமைய வேணும் என்கிற பிரார்த்தனையோட பாய் பாய், குட் நைட்.